ஆனால் அம்னிகிட்ட கேட்டிங்கன்னா, நீ அப்படி கற்பனை பண்ணுற, நான் நீங்கள் என்னை பார்க்க வர்றப்போ என் வீட்டுக்கார் இப்படி இருப்பான்னு நினச்சேன், ஆனால் நீ எப்படி வந்த, அந்த கன்றாவிலாம் ஏன் கேட்குறேன் அப்படின்னு அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஒரு அந்யோன்யமாக பேசி 2 விதமான ரசிப்பு இருக்குது. அம்மனி வெளியில் கேட்குறப்ப என்ன சொல்லுவீங்க, அம்மனி இது பார்த்தியா கல்யாணம் போட்டோம், எப்போ உனக்கு தாலியை கட்டினா இது அதிர்ஷ்டம் அப்படின்னு வெளியே சொல்லுவீங்க. மனசுக்குள்ளே எப்போ தாலி கட்டணும், அன்னைக்கூட நல்ல சோறும் போச்சு, நல்லா போச்சு, போட்டு வாட்டுறான், இன்னும் ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு வெளியூர் நடிப்பு உள்ளூர் நடிப்பு. என்ன பண்ணுறது, அம்மனியிட தாலி கட்டி அன்னைக்கு சரண்டர் ஆனது அப்படிங்கிற மனசுக்குள்ளே ஒரு புரிதலான தன்மை நல்லாயிருக்கு. 17/1/2026 சனிக்கிழமைங்க, விசுவாவசு வருடம் தை மாதம் 3ஆம் தேதி. இன்னைக்கு சிவராத்திரிங்க, கீழ் நோக்கு நாளுங்க. சரி, இன்றைக்கி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்து 11:30 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் சாயந்தரம் 4:30 மணிக்கு ஆரம்பித்து 5:30 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12:30 மணிக்கு ஆரம்பித்து 1:30, மறுபடியும் இரவு 9:30 to 10:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 to 10:30. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கே 7:30 மணிக்கு முடிஞ்சிருதுங்க. யமகண்டம் மத்தியானம் 1:30 மணிக்கு தான் ஆரம்பிக்குது, 3 மணிக்கு தான் முடியுதுங்க. சூலம் கிழக்கு திசைங்க, பரிகாரம் தயிருங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக அன்றைக்கி சதுர்த்தசி திதிங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலை 9:40 வரைக்கும் மூல நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரமாக அது மாறுது. சரிங்க, யோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு காலை 6:33 வரைக்கும் அமிர்த யோகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம். சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலை 9:40 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்குது. அந்த 9:40க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு மாறிடுது. சரிங்களா? சரிங்க, உங்கள் ராசி தனித்தனி கோச்சார அமைப்புடன் பார்க்க போலாங்களா? வாங்க முருகா. வணக்கம் மேசராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. செவ்வாய் இருந்தால் கூட உங்கள் கோச்சார அமைப்பு பிரகாரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லக்ன வீடு, அதாவது 1வது வீட்டில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய அவர் 10ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இன்றைக்கி எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக பொங்கி வழின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா தனஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. தனஸ்தானம் காலியாக இருந்தாலும் வருமானத்துக்கு குறைவில்லைங்க, நிம்மதியான வருமானம், பொருளாதார மேம்பாடும் நல்லாவே இருக்குது. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா குரு பகவான் வக்ரத்தில் இருக்கார். வக்ரத்தில் இருந்தால் கூட இளைய சகோதரரால் ஒரு சின்ன ஒரு அலைச்சல், ஒரு பேச்சுவார்த்தையில் சின்ன சின்ன ஒரு வேறுபாடுகள் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம், அது அமைதியாக இருக்குதுங்க. வண்டி வாகனம் கொஞ்சம் பராமரிப்பு செலவு அதிக மாதிரி தெரியுதுங்க. ஓகே, நீ வச்சுருக்கிற 2 வீலர் 4 வீலர் ஏதோ ஒன்றுங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்கார். அது இருக்கங்காட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் இழுபறி. ஓகே, ஒரு நினச்ச காரியம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் இழுபறி முன்ன பண்ண வருதுன்னு வச்சுக்கல. 6ஆம் வீடு ருண ரோகஸ்தானத்தை காலியாக இருக்குது. அதனால் கடன் தொல்லைகள் பெரிய இம்சியாக இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கலத்திரஸ்தானம் தெளிவாக இருக்குதுங்க. நண்பர்கள் நல்லா தேடி உதவி செய்வாங்க, அமோகமாக இருக்குதுங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் காலியாக இருக்குது. அதனால் எந்த பெரிய ஒரு பயமாக இருக்குது, கண்டம் இருக்குது, அது மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லா சுகமாக இன்றைக்கி லைஃப் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் சந்திரன் இருக்காங்க. அதனால் பாக்கிய சனம் நல்லா இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு மனசு குதூகலமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி எல்லாமே தேடி வரும். ஓகேங்களா? 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ப்ளஸ் மாந்தியும் சேர்ந்து இருக்கார். அதனால் தொழிலில் லாபம், அதிரடியான லாபம் தொழில் வியாபாரத்தில் டக்குன்னு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் எதிர்பாராத பண வரவு கன்ஃபார்ம், சூப்பர், அமோகம். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி விரயஸ்தானத்தில் இருக்கங்காட்டி வரவு இருக்கிற அளவுக்கு செலவு கொஞ்சம் எட்டிப்பாக்கும், கொஞ்ச நாள் செலவு பண்ணணும்ல, அதனால் அப்படி இருக்குதுங்க. இன்னும் வேலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் கிரகங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் ஆஃபீஸில் உங்கள் பேச்சை எல்லாம் கேட்பாங்க, அமோகமாக இருப்பாங்க, உங்கள் பேச்சு எடுபடும் எல்லா பக்கம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி லாபஸ்தானம், அது ராகுவால் புது கஸ்டமர்கள் அமோகமாக உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பெருக்கி கொடுப்பாங்க. நல்ல வாடிக்கையாளர் உங்களுக்கு அமோகமாக அமைவான்னு வச்சுக்கோங்களேன். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீட்டில் பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்தால் நிம்மதி நிலைக்கும், கவலைப்படாதீங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரைட்டுங்களா? பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி சாயங்காலம் 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக ஒரு ரவுண்டு, ஒரு சவாரி போயிட்டு வாங்களேன். நல்ல மனசுக்கு இதமாக இருக்கும், மனசு லேசாகுன்னு வச்சுக்கலாம். யார்? கணவன் மனைவிக்கு. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா புதன் 9ல் இருக்கார். அதனால் இன்றைக்கி உங்கள் லவ் சக்ஸஸ், காதல் ஜெயிக்கும், அமோகமான ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறீங்க. அதே சமயத்தில் பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ல் கேது இருக்கார், 9ல் சந்திரன் இருக்கங்காட்டி படிப்பில் கொஞ்சம் அதிகமாக படிப்பீங்க. லீவாக இருந்தாலும் படிக்கணும் சார், படிக்கிற நேரத்தில் படிக்கணும்ல அப்படின்னு படிப்பீங்க. சூப்பருங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, குரு 3ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு தைரியமாக புது காரியங்கள், புதிய விஷயங்களை தொடங்கலாம், ஆரம்பிக்கலாம், அமோகமாக இருக்குதுங்க. கேது 5ல் இருக்கார். அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம், மறக்காமல் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். சந்திரன் 9ல் இருக்கார். அதனால் வெளியூர் பயணங்கள் அமைவதற்கு பல சாத்தியக்கூறுகள் தெரியுதுங்க. லாபமான பயணங்கள் தான் அதுவும். ரைட்டுங்களா?
செவ்வாய் வந்து 10ல் இருக்கார். உங்களுக்கு நிலம், பூர்வீக நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமாக அமைச்சு கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் பூமிக்காரகன்னு சொல்கிறாங்களே, அதனால். ராகு வந்து 11ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரத்தில் ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ராகு சப்போர்ட்டாக இருக்கார். சரிங்களா? அடுத்தது பரணிங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கார். அதனால் பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினத்தை கொடுக்குறார் சுக்கிரன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி வந்துங்க 12ல் இருக்கார். சனி வந்து 12ல் இருந்தால் அவங்களுக்கு சின்ன உடம்புல சின்ன அசதி, கை கால் வலி, சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன தலைவலி, இந்த மாதிரி லேசான ஒரு சின்ன விஷயங்கள் வரும். கொஞ்சம் கவனிச்சுக்குங்க அதை உடம்பை. ஓகேங்களா? புதன் 9ல் இருக்கார். எடுத்த காரியங்கள் எது எடுத்தாலும் சரி டக் 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 என்ன சொல்கிறது, அப்படி உடனடியாக முடியும். ஒரு ஸ்டெப்லேயே முடியும்னு வச்சுங்களேன். நல்லா இருக்குதுங்க. சூரியன் 10ல் இருக்கங்காட்டி உங்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு காரியங்கள் நடக்கும். போனால் ஒரு காரியத்தை வெற்றி அப்படிங்கிற இலக்கோட தான் வருவீங்க. சூரியன் அமைப்பு நல்லா இருக்குது. குரு வந்து வக்ரமாக இருக்கார். அதனால் எந்த காரியத்துக்கு போகிறது சக்ஸஸாக இருந்தால் கூட யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசணும். அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்துங்க கார்த்திகை. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு காலை 9:40 வரைக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்குது. அதனால் இந்த 9:45 வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்குங்க. மற்றபடி செவ்வாய் பொறுத்த வரைக்கும் 10ல் இருக்குங்காட்டி உங்களுக்கு அதிகார பதவிகளோட இன்றைக்கி தேடி வரும். அதனால் அமைப்பு நல்லா இருக்குது. ராகு 11ல் இருக்கங்காட்டி நண்பர்கள் நண்பிகள் மூலிமா நீங்கள் என்ன மனசார நம்ப இருக்கக்கூடிய அவங்க மூலிமா நல்ல செய்தி ஒன்று தேடி வரும். மகிழ்ச்சியான செய்தி, மங்களகரமான நிகழ்வு நடக்கிறதுக்கு உண்டான செய்தி ஒன்று வரும். கேது வந்து 5ல் இருக்கங்காட்டி பிள்ளைகள் வழியில் ஒரு சின்ன கவலை, இன்னும் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், லீவ் விட்டால் படிக்க மாட்டேங்கிறானுங்க, இந்த மாதிரி சின்ன கவலை வந்து கேது அந்த மாதிரி இருக்கார். சந்திரன் வந்து 9ல் இருக்கார். அதெல்லாம் மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்களும் கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு சனி வந்து 12 இருக்கங்காட்டி பழைய கடன்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. ரைட்டுங்களா? இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் வழக்கம் போல் சிகப்பு கலர், அதிர்ஷ்டமான நம்பர் வழக்கம் போலவே 9ஆம் நம்பர் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. நீங்கள் அனுமர் கோயிலுக்கு போய் முடிஞ்சால் வெண்ணெய் காப்பு சாத்தினா அமோகம், இல்லாட்டி பரவாயில்ல, அனுமர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரைட்டா? உங்கள் ராசியின் அதிபதி இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் கவனம் சிதறாமல் செய்யுங்க. அப்படி செஞ்சிட்டிங்கன்னா இன்றைக்கி ராஜா, ராணி, மந்திரி எல்லாமே நீங்கள் தான். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான நாளுங்க இன்றைக்கி. அதே சமயத்தில் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. எல்லோரும் நம்ம நினச்ச மாதிரி நடக்க மாட்டாங்க. அதனால் கோபத்தை மட்டும் குறைச்சா இன்னமும் லாபம் தானாக வந்து சேரும் அப்படிங்கிறார். நல்லது பொழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. ராசியின் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இந்த கோச்சார அமைப்பு பார்க்குறப்போ லக்ன வீட்டில் ராசி காலியாக இருக்கார். அதாவது என்னங்க, முதல் வீடு காலியாக இருக்குது. இருந்தால் கூட ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அங்கேருந்து 1ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு இதுலேயுமே ஒரு தைரியம், ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குறார். 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து சரியாகக்கூடிய தன்மை இருக்குதுங்க முருகா. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அண்ணன் தம்பி தானே, கொஞ்சம் அனுசரித்து போகணும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொடுங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்கார். அதனால் வீட்டில் சின்ன சின்ன ஒரு ஏதோ ஒரு சின்ன வேலைகள் செய்வீங்க. சின்ன ரிப்பேர் வேலையோ ஒரு மராமத்து பணிகளோ ஏதோ ஒன்று செய்யக்கூடிய தன்மை இருக்குதுங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் தெளிவாக இருக்குது. நிம்மதியாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க. சிந்தனைகள் எங்கேயும் மாறாது. அதே சமயம் 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் தொல்லை இருக்காதுங்க. ரிலாக்ஸாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் கூட்டாளிகளுடன் சுமூகமான உறவு நீடிக்கும். காரணம் அங்கே எந்த கிரக அமைப்பும் மைனஸில் இல்லை, பாசிட்டிவ்ல தான் இருக்குது. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே புதனும் இருக்காங்க, சந்திரன் இருக்காட்டி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் சரி, லைஃப்லையும் சரி. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ப்ளஸ் மாந்தி என்ற 4 கிரக அமைப்புகள் இருக்கங்காட்டி உங்கள் தந்தை வழியில், மூதாதையர் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கி இன்னைக்கு வரக்கூடிய தன்மை அமைச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? 10ஆம் வீடு ராகு. அதனால் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் புதுசான டெக்னிக்கலை யூஸ் பண்ணி அதில் எப்படிலாம் ஜெயிக்கலாங்கிற ஒரு வழிமுறையை கண்டுபிடிப்பீங்க. ராகு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார். 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி லாபஸ்தானத்தில் இருக்கங்காட்டி இங்கே தொட்டதெல்லாம் தொடங்குங்க. அப்புறம் என்னங்க, லாபஸ்தானம்னா என்ன? எல்லாத்துலேயும் லாபம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம் வந்து காலியாக இருக்குது. அதனால் செலவை பற்றி கவலைப்படாதீங்க. விரைய செலவுகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சதாக இருக்குது, ஆகும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரைட்டுங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை வந்து டீப்பாக பார்க்குறப்ப வேலையை பொறுத்த வரைக்கும் 9ல் சுக்கிரன் இருக்கார். அதனால் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான பேக் போன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? நல்ல சந்தர்ப்பம் இன்றைக்கி அமையும்னு வச்சுக்கோங்களேன். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சனி 11ல் இருக்காருங்க. அதனால் கமிஷன் பிஸ்னஸ், இங்கே வாங்கி அங்கே கொடுத்தா கமிஷன் கிடைக்கும்ல, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும். நல்ல பொருளாதார மேம்பாடு அவங்களுக்கு உண்டு வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும். சரிங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேசுவதற்கு இன்றைக்கி மிக உகந்த நாளுங்க. நல்லா பேசலாங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் ரைட்டுங்களா ரொம்ப கூலாக டீல் பண்ணுவீங்க.
ஐஸ்கிரீம் ஒரு 2 பேர் வாங்கி கொடுத்து நீ சாப்பிட முடியும், நீங்கள் சாப்பிடுங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு 2 பேர் மாற்றி ஹஸ்பண்டாக ஒன்று ஐஸ் மேலே ஐஸ் வச்சு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, அப்படி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணுற அளவுக்கு எல்லாத்துலேயும் இறங்கி ஒவ்வொருத்தரும் படிப்படியாக இறங்கி கொண்டு போவீங்க. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு தாம்பத்தியம் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது இன்றைக்கி. அதே சமயத்தில் இன்றைக்கி என்ன பண்ணாலும் சரி, அம்மணி டீ போட்டாலும் சரி, சுடுதண்ணி வச்சாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு பாராட்டி தள்ளுங்க. அம்மனிகிட்ட ஸ்பெஷல் ட்ரீட் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்கிரீமையும் வாங்கி கொடுங்க. அம்மனி செயல்பாடெல்லாம் ஓகே சூப்பர் அமோகம் அப்படின்னு சொல்லுங்கள். சூப்பருங்க, ரைட்டுங்களா? காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா 8 சந்திரன் இருக்கார், அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுகிறேங்க. 2 பேரும் அம்மனி இந்த மனசு விட்டு பேசுகிறேன்னு சொல்லி போட்டு கசாமசான்னு பேசினே சண்டை வந்துருங்க, அப்புறம் அம்மனி போட்டு உலுக்கி எடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா 2ல் குரு இருக்கார், அதனால் ஞாபக சக்தி சூப்பருங்க, நல்லா படிப்பாங்க. விளையாட்டு புத்தி இருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஜாலியாக படிப்பாங்க. டோன்ட் வரி. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி காலையில் 9:40 வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. இருந்தால் கூட குரு வந்து 2ல் இருக்கார். உங்கள் பேச்சாற்றல் உங்கள் திறமையால் நல்ல வருமானம் பெருகும், கவலைப்படாதீங்க. கேது 4ல் இருக்கார், அதனால் அம்மா வழி உறவுகளிடம் கொஞ்சம் முன்ன பண்ண கொஞ்சம் விரிசல் வரக்கூடிய தன்மை. அவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு எல்லாம் வந்து அம்மா வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. சந்திரன் வந்து 8ல் இருக்கார், அதனால் வண்டி வாகனம் ஓட்டுறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க முருகா. சுக்கிரன் 9ல் இருக்கார், அதனால் இதை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நல்ல அனுகூலமான அமைப்பு தர்றார், ஆண்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான பலனை உங்களுக்கு தர்றார், சரிங்களா? சனி வந்து 11ல் இருக்கார், அதனால் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். யாருக்கு? நம்ம கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு, சரிங்களா? ரோஹிணி இவங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 8ல் இருக்கார், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. ரோஹிணி நார்மலாகவே நல்லா இருக்க மாட்டாங்க. ஓகே, இத்தினோடு மேட்ரை இப்படி பேசுவாங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க, அதனால் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க. இன்றைக்கி செவ்வாய் வந்து 9ல் இருக்கங்காட்டி சகோதரர்கள் மூலம் பண உதவி கிடைக்குங்க, கவலைப்படாதீங்க. பொருளாதாரத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ரோகிணிக்கு. அதே சமயம் ராகு 10ல் இருக்கார், வேலை தேடுபவர்களுக்கு நல்ல அமோகமான அமைப்பு ஒன்று வரப்போகுது. ஏதோ ஒரு வேலையை கிடைக்கும். புதன் வந்து 8ல் இருக்குங்காட்டி உங்கள் கொடுக்கல் வாங்கல் கணக்கு வழக்கலை சரியாக வச்சுருங்க. அது மாதிரி கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் சூரியன் வந்து 9ல் இருக்குங்காட்டி உங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை ரொம்ப நல்லது. உங்களுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. மனசார குலதெய்வத்தை ப்ரே பண்ணுங்க. அடுத்தது மிருகசீரிஷம் பாதம் 1, 2 அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி செவ்வாய் வந்து 9ல் இருக்கார். 9ல் இருக்கங்காட்டி வீடு மனை ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணால் கைகூடும்னு வச்சுக்கோங்களேன். சனி வந்து 11ல் இருக்கங்காட்டி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய அமைப்பில் மிருகசீரிஷத்துக்கு இருக்குது. கேது வந்து 4ல் இருக்கங்காட்டி இடமாற்றம், ஏதாவது வீடு மாற்றுறது, தொழிலை பற்றி இங்கே இருந்த விட அங்கே ஏதோ ஒரு இடமாற்றம் பற்றி ஒரு வாய்ப்பு, அதை பற்றி சிந்தனை பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? குரு 2ல் இருக்கங்காட்டி உங்கள் பேச்சு திறமையால் காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை இன்னைக்கு அதிகரிக்குது உங்களுக்கு. சுக்கிரன் 9ல் இருக்குது, அதனால் மனசில் ஒரு விதமான புதுவிதமான பட்டாம்பூச்சி பறக்கிற அளவுக்கு உற்சாகம் பிறக்கும். சூப்பருங்க மிருகசீரிஷத்துக்கு. இன்றைக்கி வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமான நிறங்க, அதிர்ஷ்டமான நம்பர் 6ங்க. என்ன பரிகாரம்னு பார்த்தா மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து சாத்தி வழிபட்டிங்கன்னா உங்கள் மனசு குழுன்னு வச்சுக்குவார். மகாலட்சுமி தாயார் அவ்வளோ அருள் கொடுப்பார். இன்னைக்கு உங்கள் ராசியின் அதிபதி என்ன சொல்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஹலோ அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க, பொறுமைதான் இன்னைக்கு உங்களுக்கு பலம் அப்படின்னு உங்கள் ராசிநாதன் தெளிவாக சொல்கிறார், சரிங்களா? நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் முருகா. மிதுன ராசி நேயர்களே, ராசியின் அதிபதி புதனுங்க. உங்களுக்கு லக்ன வீட்டிலேயே குரு பகவான் ராசியிலேயே உட்காந்துட்டார். அதனால் முகத்தில் ஒரு விதமான தேஜஸ், ஓகே, அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் மின்ன போகுது இன்னைக்கு. சரி, 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கூட தனஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. இருந்தால் கூட பண வரவு சீராக இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க, பாசிட்டிவ் தானுங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேதன் இருக்கார். அதனால் கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, மேல் வீடு கீழ் வீடு எந்த வீடாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எல்லாத்துட்டையும் பார்த்து பக்குவமாக பேசுங்க. சின்ன உரசல் வரும், சின்ன அவன் பெரியவன் கொம்பனாவே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அது மாதிரி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதே சமயத்தில் 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்கங்காட்டி சொகுசு வாழ்க்கை பஞ்சமில்லை, அட்டகாசமான அமைப்பு இருக்குதுங்க. 5ஆம் வீடு காலியாக இருக்குது. அதாவது 5ஆம் அதிபதி வந்து 7ல் சஞ்சாரம் அடைஞ்சிருக்காரு இன்னைக்கு. அதனால் அது ஒரு பலம் சொல்லலாம், தப்பு ஒன்று வராதுங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள், மறைமுக எதிரிகள் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் தொழில் வியாபாரம் இதுலேயுமே கொஞ்சம் காணாமல் போயிடுவாங்க, ஒன்றும் தொந்தரவு இருக்காது அவங்கனால. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கலத்திரஸ்தானத்தில் புதன் மற்றும் சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் அமோகமாக இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிங் 100% கொடுப்பாங்க, உனக்கு கவலைப்படாதீங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் இருக்காங்க, சுக்கிரன் செவ்வாய் மாந்தி இருக்கங்காட்டி உடல் நலத்தில் ஒரு சின்ன அக்கறை ஒன்று தேவைப்படும். அப்பப்போ ஓய்வு எடுக்கணுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு அருமையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடு
உள்நாட்டோட வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லாவே சிறப்பாக இருக்குது, பிரச்சனை இல்லை. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி இருக்கார். அதாவது அங்கே இருக்குங்காட்டி வேலையில் கொஞ்சம் கடின உழைப்பு, ஈஸியாக பண்ணக்கூடிய வேலையை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் இன்றைக்கி ஒர்க் பண்ணுற வேண்டிய ஒரு உழைப்பு தேவைப்படுது, ரைட்டுங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடு லாபஸ்தானம், அதுவும் காலியாக இருக்குது. இருந்தால் கூட கிரகத்தின் பார்வைகள் எல்லாம் பலமாக தான் இருக்குது, பலன் தரக்கூடிய பலன் தரும், தப்பு ஒன்றும் கிடையாது, சரிங்களா. 12ஆம் வீடு விரயஸ்தானங்க, சுத்தமாக இருக்குதுங்க. அதனால் சேமிப்பு அதிகரிக்கும், விரைய செலவு எதுவும் இல்லைங்க, ஓகேங்களா. தொழில் மற்றும் வியாபாரத்தை என்ன பார்க்குறோமோ, வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் கொஞ்சம் என்னடா இந்த வேலை இழுக்குதே அப்படி மாதிரி ஒரு ஜவு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல பேர் கிடைக்கும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஓகேங்களா. கண்டிப்பாக உழைக்கணும், அதுதான் மெயின் வேலையை பொறுத்த வரைக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் 7ல் புதன் இருக்கார். அதனால் கஸ்டமரை ஈஸியாக கவர்ந்து உங்களை தாண்டி எங்கேயும் போயிட மாட்டாங்க, அந்தளவுக்கு தொழில் வியாபாரம் செழிக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பலங்க. எதாக இருந்தாலும் ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் வீட்டில் இருக்க பெரியவங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த இருக்கிற கணவன் மனைவி ஐசோலேட்டடாக இருந்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு சாயந்தரம் ஃப்ரீயாக மொட்டை மாடியில் போய் ஒரு தோசையோ இட்லியோ வச்சு சாப்பிட்டு அப்படியே உங்கள் லவ்வை, அதாவது அன்பை நீங்கள் 2 பேரும் பெருக்கிக்கலாம். மனசார பேசலான்னு வச்சுக்கல. இன்னும் குடும்பத்துடன் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா, குழந்தை குட்டியோட பேச சாப்பிட்டீங்கன்னா நல்லா அமோகமாக இருக்குது இன்றைக்கி, ரைட்டுங்களா. இன்றைக்கி ஒரு பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஒரு அளவுலாவி கலந்து பேசி மனசுக்கு மகிழ்ச்சிக்கு உண்டான தருணத்தை உருவாக்கி மொத்தத்தில் குடும்பத்தில் இன்றைக்கி அமோகமான சூழல் இருக்குது. இன்றைக்கி பழைய ஃப்ரெண்டுனாலையும் இருக்கலாம், ஃப்ரெண்டினாலையும் இருக்கலாம், அம்மனினாலையும் இருக்கலாம். ஹாப்பியான மூமெண்ட், ஓகேங்களா. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா 7ல் சந்திரன் இருக்கார். அதனால் காதல் இன்றைக்கி ரொமான்டிக் ஸ்கொயராகவே இன்றைக்கி இருக்குது, சூப்பர் டே. பசங்களையில் பொறுத்த வரைக்கும் குரு வந்துங்க லக்னத்திலே இருக்கார். அதனால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா படிப்பாங்க, திறமை மேலோங்கும் படிப்பில். நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி செவ்வாய் வந்து 8ல் இருக்கார். அதனால் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கணும். அதுவும் சூடான பொருட்கள் ஏதாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கும், பார்த்துக்குங்க, உஷாராக இருக்கணும். செவ்வாய் கொஞ்சம். சனி வந்து 10ல் இருக்கார், 10th ஹவுஸில் இருக்கங்காட்டி வேலையில் சின்ன அலைச்சல், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை உருவாக்கி கொடுப்பார். குரு வந்து லக்னத்தில் இருக்கங்காட்டி பெரியவங்க ஆலோசனையை கேட்டு நடப்பது இன்றைக்கி மிக மிக நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும். ஆமாங்க. ராகு வந்து 9ல் இருக்கங்காட்டி நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. ஏதாவது கோயில் குளத்துக்கு போகணும், ஏதோ ஒரு விஷயத்தில் புண்ணியஸ்தானத்தை நம்ம வலுப்படுத்தணுங்கிற எண்ணம் மேலோங்கும். ஆன்மீக வழி சிறப்பாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு ராகுவை பொறுத்த வரைக்கும். புதன் வந்து 7ல் இருக்கங்காட்டி நண்பிகள் கேட்ட நேரத்தில் வந்து உதவி பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம், சரிங்களா. அடுத்தது திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு 9ல் இருக்கார். அதனால் வெளியூரில் இருக்கக்கூடிய ஏதாவது வெளியூர் வேலைகளுக்கு வேலை முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல அமோகமான காலகட்டத்தை ராகு அமைச்சு கொடுக்குறார். புதிய வேலைகளுக்கும் அமைப்பு நல்லா இருக்குதுங்க இன்றைக்கி. சந்திரன் வந்து 7ல் இருக்கங்காட்டி உங்களுக்கு அம்மனி வழியில் உறவுகள் நன்மை உண்டு, ஒன்றும் சுமத்தாக இருக்காங்க. கேது வந்து 3ல் இருக்கார். அதனால் தைரியமான முடிவுகளை தைரியமாக எடுப்பீங்க, கவலை இல்லாமல் இருங்க. சுக்கிரன் வந்து 8ல் இருக்கார். அதனால் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வெட்டி செலவு, காசு பறந்து போயிடும், பிடிக்க முடியாது, பார்த்து இருந்துக்குங்க. சனி வந்து 10ல் இருக்கங்காட்டி உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உண்டுங்க, சரிங்களா. அமோகம். புனர்பூசம் பாதம் 1, பாதம் 2, பாதம் 3 அவங்கள பொறுத்த வரைக்கும் குரு லக்னத்தில் இருக்கார். அதனால் அவங்களுக்கு கோயிலுக்கு போகணும், ஒரு குலதெய்வத்துக்கு போகணும், அப்படி ஒரு ஆன்மீக நாட்டம் இன்றைக்கி அதிகரிக்கும். குரு நல்ல ஒரு ஆன்மீக வழியை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கார். புதன் வந்து 7ல் இருக்கார். அதனால் வியாபாரத்தில் தொழிலில் லாபம் அதிகரிக்குதுங்க. சூரியன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு சில விஷயங்களில் கெடுபடியாக இருப்பாங்க, எல்லா குடும்பத்துலேயும் சரி அம்மனையும் சரி. சில விஷயங்கள் சூரியன் அந்த மாதிரி இருக்காங்க, உஷாராக இருக்குது, இதை பண்ணணும். செவ்வாய் வந்து 8ல் இருக்கார். ஆமாம், செவ்வாய் வந்து கூடியிருக்காங்க. அதனால் உங்களை வண்டி வாகனம் ஓட்டுறப்போ கொஞ்சம் ரொம்ப வேகம் போகாதீங்க, அவ்வளோதான், லிமிட்டான ஸ்பீடில் போய்க்கோங்க. சந்திரன் வந்துங்க 7ல் இருக்கார். அதனால் மனசுக்கு பிடிச்ச செய்தி, மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். குதூகலத்துக்கு கொண்டாட்டத்துக்கு பிரச்சனை இல்லை. அந்த குதூகல கொண்டாட்டம் தான் அம்மனிக்கிட்ட மாட்ட வைக்கும். ஏன்னா சூரியன் அங்கே இருக்கார் 8ஆம் வீட்டில். அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க, சரிங்களா. சரிங்க. இப்படிலாம் புனர்வசனத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அந்த ராசிக்காரங்களுக்கு பச்சை கலருங்க. அதிர்ஷ்டமான நிறம் 5ஆம் நம்பருங்க. நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வழிபட்டிங்கன்னா பெருமாள் தெளிவாக உங்கள் ஓடையை வந்து வழி காமிப்பார், ரைட்டுங்களா. உங்கள் ராசியின் அதிபதி என்ன சொல்கிறார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, தயவு செய்து உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி வைங்க. இங்கே முன்ன பண்ண ஆசிலேஷனாக வைக்காதீங்க. ஒருநிலைப்படுத்தினால் வெற்றி கண்ணுக்கு முன்னாடி இருக்குதுங்க முருகா அப்படிங்கிறார். அதுவும் இல்லாமல் தெளிவான திட்டமிடல் நீங்கள் செய்யுங்க, அதுக்கு உதவி அவர் பண்ணுறார். அப்படி பண்ணிங்கன்னா தோல்விங்கிறதே இருக்காது, வெற்றி நிச்சயம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார், ரைட்டுங்களா. நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. கடகராசி என்பர்களே, உங்களுக்கு அது ராசியின் அதிபதி சந்திரனுங்க. உங்களுக்கு லக்ன வீட்டில் இன்றைக்கி ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 6ல் இருக்கார். 6ல் இருக்கங்காட்டி என்னால் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்பா முடியலப்பா, டயர்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்.
2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கேதன்னு இருக்கிற, அதனால் பேச்சில் கொஞ்சம் காரசாரமாக இருக்குது. உங்கள் வீட்டில் பேசி ஜெயிக்க முடியாது, எமோஷனலாக பேசுவீங்க, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட தன்மை இருக்குது. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அது காலியாக இருக்குது, அதனால் உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டு, உங்கள் உழைப்பு வீண் போக முயற்சி பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க. அந்தளவுக்கு 3ஆம் வீடு ஸ்தானம் வலுவாத்தான் இருக்குதுங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் சொல்லுவாள், தெளிவாக இருக்குதுங்க, அதனால் நிம்மதியாக தூங்குதுங்க, அதுதான் முக்கியம். படுத்தோன்னே சில பேர் தூக்கமே வராது, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, படுத்தோன்னே தூங்கிடுவீங்க, அந்தளவுக்கு ஸ்தானம் தெளிவாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கவலை மறந்த தூக்கம் உங்களுக்கு உண்டு. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் நல்ல செய்தி ஒன்று வந்து சேருங்க, குடும்பத்தில் சந்தோஷம். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா புதனும் சந்திரனும் சேர்ந்து இருக்குங்காட்டி கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சால்வ் ஆயிரும், கவலைப்படுற அளவுக்கு இருக்காது. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் இருக்காங்க, சுக்கிரன் செவ்வாய் மாந்தி போன்ற அமைப்புகள் இருக்கங்காட்டி வாழ்க்கை துணையிட்ட சின்ன வாக்குவாதங்கள் வரும், அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அம்மனிக்கிட்டையும் அம்மனின்னா ஐயங்கிட்ட 2 பேரும் மாற்றி மாற்றி. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு இருக்கார், அதனால் உங்களுக்கு பணவரவு ஏதோ ஒரு வகையில் வரக்கூடிய தன்மை மேலோங்குதுன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு வகையில் பொருளாதார முன்னேற்றம் உண்டு. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி வந்து அங்கே இருக்கார், அதனால் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு மன அமைதியை தரும். ஏதாவது கோயிலுக்குள்ள போயிட்டு வாங்க, பக்கத்தில் மலை இருந்தால் மலைக்கு போயிட்டு வாங்க, முருகனை போய் கும்பிட்டு வாங்க, நல்லது நடக்கும், சரிங்களா? 10ஆம் வீடு கர்மஸ்தானம் காலியாக இருக்குதுங்க, அதனால் வேலையை மட்டும் பாருங்கிறாங்க, அதாவது உங்கள் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க டீசெண்டாக. 11ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் காலியாக இருக்குது, இருந்தாலும் விரைய செலவு பெருசாகாது, விரயங்கள் குறையும், தண்ட செலவெல்லாம் பண்ண மாட்டேங்க, உஷாராக தான் இருக்கிறீங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கார், அதனால் செலவுகள் இருக்குதுங்க, எப்படி சுப செலவுகள் வருது, அது சந்தோஷமான செலவு, சூப்பருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை வந்து டீப்பாக பார்க்குற முருகா வேலையில் 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காட்டி சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹாப்பியான ஒரு வேலை அமையப்போகுது உங்களுக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 7 கிரகங்களெல்லாம் இருக்கங்காட்டி போட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் எப்படியாவது முயன்று ஜெயிக்கிறதுக்குண்டான வழியை கண்டுபிடிப்பேன், ரைட்டுங்களா? சந்தோஷமாக இருக்கலாம். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உறவினர்களின் வருகை உங்களுக்கு உங்கள் வீட்டையே கலகலப்பாக மாற்றிடணும்னு வச்சுக்கலாம், சிரித்து சந்தோஷமாக. ஓகே, ஒரு டீ குடித்தாலும் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டாலும் சந்தோஷமாக, அந்தளவுக்கு ஹாப்பியான மூமெண்ட் குடும்பத்தில். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எங்கள் வீட்டை மணி வந்தால் டீ கொடுக்குற, உங்கள் வீட்டை மணி வந்தால் காப்பி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போடாது, அவங்கள வாட கொடுத்துருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வந்துருங்கோ, அதை கொஞ்சம் பார்த்துக்கு. இன்றைக்கி 2 பேரும் ஜாலியாக ஒருத்தர் ஒரு முறையில் வந்து போனதுக்கப்புறம் வடை பச்சியெல்லாம் சொட்டீங்க சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தருமா அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு நல்ல ஒரு டிவியில் படம் பாருங்கள், பேசிக்கிட்டே படம் பாருங்கள், அது ஒரு ஒரு தேட்டர் மூமெண்ட்டு குடும்பத்துக்கே கொண்டு வரல, நல்லாயிருக்கு ஒரு அமைப்பு. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா 6ல் புதன் இருக்கார், அதனால் காதலில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய தன்மை இருக்குது, அதனால் பார்த்து நிதானமாக பேசுங்க, பக்குவமாக பேசுங்க, காதலிகிட்டையும் சரி காதலன்ட்டையும் சரி, அப்போ தான் காதல் கொஞ்சம் அமைப்பு நல்லாயிருக்கு. பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் முருகா 9ல் சனி இருக்கு, அதனால் ஹையர் ஸ்டடீஸ் போகிறீங்கள, மேல் படிப்பு படிக்கிறீங்க, அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி தேடிட்டு இருப்பீங்க, நல்லா கிடைக்கும், நீங்கள் நினச்சது நடக்கும்னு வச்சுங்களேன். கல்வி ஸ்தானம் அவ்வளோந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 4ஆம் பாதம், அவங்களுக்கு குரு வேறு 12ல் இருக்கார், அதனால் திடீர் பயணங்கள், கம்முனு வந்துருப்பி திடீர்னு மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு இங்கே போயிட்டு வா அப்படிம்பாங்க, அந்த மாதிரி பயணங்கள் வருங்க, அழுத்துக்காமல் போயிட்டு வாங்க, என்ன பண்ணுறது, நல்லது தான். சந்திரன் வந்து 6ல் இருக்காருங்க, அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும், அக்கறையாக இருக்கும், சரிங்களா? சனி வந்து 9ல் இருக்கார், தப்பே இல்லை, முன்னோர்களின் ஆசீர்வாதம் மேலே இருந்து வாழ்க வளர்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க, ப்ளஸ்ஸிங் பாயிண்ட். ராகு வந்து 8ல் இருக்கார், அதனால் அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட புதுசாக பழகிறவங்ககிட்ட நண்பராக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க, கொஞ்சம் சிக்கலாக இருப்போகுது. செவ்வாய் வந்து 7ல் இருக்கார், அதனால் பார்ட்னர்கிட்ட தொழில் வியாபாரம் பண்ணுறீங்களா, அவங்கள்ட்ட கொஞ்சம் என்னப்பா பண்ணுற புரிஞ்சிக்கவே முடியல, தட்டுன்னு கோவப்படுவார், அவங்க கோபத்தை நீங்கள் சமாளிக்கணும்னு வச்சுங்களேன், ரைட்டுங்களா? அப்படி இருக்குது புனர்வூசத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பூச நட்சத்திரம், அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தா சனி வேறு 9ல் இருக்கார், அதனால் பொறுமை, எப்படிங்க, பொறுமை கடலினும் பெரிது, நிதானமாக இருங்க. கேது 2ல் இருக்கார், ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அப்புறம் சுக்கிரன் 7ல் இருக்கார், ஆனாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அம்மனிக்கிட்ட அனுசரித்து போவீங்க, அம்மனினால் அதிர்ஷ்டம் உண்டு உங்களுக்கு. புதன் 6ல் இருக்கார், அதனால் புத்திசாலித்தனம் உங்களுக்கு மேம்படும், அதை யூஸ் பண்ணி உங்கள் சின்ன சின்ன கடன்களை எப்படி சமாளிக்கக்கூடிய தன்மை மேலோங்கும். சூரியன் 7ல் இருக்கார், அதனால் வெளியூர் தொடர்புகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், ரைட்டுங்களா? மகத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஆயில்யம், அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா புதன் வந்து 6ல் இருக்கார், அதனால் தாய் மாமன் வலையில் சின்ன ஒரு வருத்தம் வரும், நம்ம மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டானேங்கிறது, அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பக்குவமாக பேசுங்க மாமன்கிட்ட. அதே சமயத்தில் சந்திரன் 6ல் இருக்கார், எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்க, அதுதான் நல்லதுங்க. ராகு வந்து 8ல் இருக்கார், அதனால் கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க, அது மட்டும் ரொம்ப முக்கியம்.
செவ்வாய் வந்து 7ல் இருக்கார், அதனால் உங்கள் கோபத்தை குறைச்சா காரியம் கைகூடும், அதுவும் சொல்கிறாங்க. குரு 12ல் இருக்கார், அலைச்சல்கள் இருக்குதுங்க, அது வீண் அலைச்சலாக தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு தெரியுமில்ல எங்கே போனால் ஆகும் ஆகாதுன்னு, ஆகாதுன்னா விட்டுறது நல்லது தானே, கொஞ்சம் அப்படி இருக்குது. சரிங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் நல்லா இருக்குதுங்க, ஆஃப் ஒயிட்டும் வாங்கல அந்த மாதிரி சாண்டல் கலர் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் அதிர்ஷ்டமான நம்பர் 2ங்க. நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போய் ஜஸ்ட் ஒரு நெய் தீபம் போட்டு மனசார அம்மனை ப்ரே பண்ணுங்க, குறைகளெல்லாம் வழிவிடுவாங்க. உங்கள் ராசிநதிபதி இன்றைக்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனசில் இருக்கிற பயம் இருக்குல்ல, பயம் அதை தூக்கி கடாசுங்க, தூக்கி வீசுங்க அப்படிங்கிறார். பயமே இருக்கக்கூடாது, நான் இருக்கிறேன்ல அப்படிங்கிறார். அதே சமயம் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்க முதல்ல, அப்போ தானே நானே வந்து உங்களுக்கு வழிகாட்ட முடியும். நம்பிக்கை இருந்தீங்கன்னா நான் எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறாரு ராசிநாதன். அது மாதிரி நடக்குது. ஓகேங்களா, நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் அதிபதி சூரியனுங்க. உங்கள் கோச்சார அமைப்பு எடுத்து பார்க்குறப்ப லக்ன வீடு, முதல் வீட்டை பொறுத்தவரை கேது இருக்கார், அதனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, எடுக்கலாமா முடிவு எடுக்கலாமா வேண்டாமா, கன்ஃபியூஸ் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன போராட்டம் இருக்குங்க. ஆனால் போராட்டத்துக்கு தெளிவு கிடைச்சிடும், அதுதான் முக்கியம். அதுக்கு ஃபைனல் ரிசல்ட் இஸ் சூப்பர். அதே சமயம் 2ஆம் வீடு உங்களுக்கு குரு குடும்பஸ்தானம், ஆமாம் அங்கே காலியாக தான் இருக்குது. அதனால் 11ஆம் இடத்து குரு அவருடைய பார்வை வந்து 2ஆம் வீட்டில் படுதுங்க, அதனால் அது கொஞ்சம் நல்லா பலமாக தான் இருக்குது. ஒன்லி ப்ளஸ், நோ மைனஸ். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு சகோதரர்கள் பக்கபலமாக இன்றைக்கி உதவி பண்ணுவாங்க, அதுவும் நல்லா இருக்குதுங்க 3ஆம் வீடு. 4ஆம் வீடு உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு ஆசை வச்சுருப்பீங்களே, அது சீக்கிரம் நிறைவேறக்கூடிய ஒரு பிள்ளையார் சொல்லி நீங்கள் போடுறாங்க. ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு சிம்பிளாக ஒரு நம்ம வாழ்க்கை அப்படி ஏதோ ஒரு நினைப்பீங்களே, அந்த நினைப்பு இன்னைக்கு ஃபஸ்ட்டு வாரம் போட்டாச்சு. இன்னைக்கு 4ஆம் வீடு ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா புதன் மற்றும் சந்திரன் இருக்கார், அதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்க உள்ளே குழந்தைகள் இல்லை ஒரு நல்ல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு, கவலைப்படாமல் இருக்குது. சரிங்களா, அப்புறம் முருகா வேறு என்ன, 6ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் மாந்தி இருக்கார், அதனால் எதிரிகள் தானாக விலகிடுவாங்க. உங்களுக்கு நோ ஆப்போசிட்டாக ஒருத்தருமே இருக்க மாட்டான், போர்க்களம் காலியாக இருக்குது. அப்போ ஆர்ட்டு போய் சண்டை போடுறது, தூக்கி வீசிட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். 7ஆம் வீடு ராகு இருக்கார், அதனால் இங்கே பார்ட்னர்ஷிப் விஷயம் இருக்குல்ல, தொழில் வியாபாரத்தில் அது கொஞ்சம் உஷாராக இருங்க, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துற போது கேர்ஃபுல்லாக பேசுங்க. 8ஆம் வீடு சனி வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் வண்டி வாண்டெல்லாம் போகிற ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம் காலியாக இருக்கு, ஆனால் அதிர்ஷ்டம் குறையாதுங்க, அது லக்கியஸ்ட் பர்சனாக தான் இருக்கிறீங்க. 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் காலியாக இருக்குது, இருந்தால் கூட உழைப்பால் உயரக்கூடிய தன்மையை மேலோக்கி தர்றாங்க, அதனால் நல்லாவே இருக்குது. 11ஆம் வீடு குரு லாபத்தில் இருக்கார், பண வரவு அதிகரிக்கும். பாருங்கள் எல்லாமே பாசிட்டிவ் வந்துட்டு இருக்குதுங்களா, இருக்குது அப்படியே. 12ஆம் வீடு விரயஸ்தானம் அமைதியாக இருக்குது, அதனால் விரைய செலவு கிடையாது, சேமிப்பு உயரும். உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா வேலையை பொறுத்த வரைக்கும் 6ல் சூரியன் இருக்கார், அதனால் வேலையில் இருந்த டென்ஷன் கொஞ்சமாக குறையும். அதே சமயத்தில் வியாபார தொழிலை பொறுத்த வரைக்கும் 11ல் குரு இருக்கார், அதனால் இன்றைக்கி கலெக்ஷன் நல்லா செமையாக இருக்குன்னு சொல்லலாம், நல்ல ஒரு வருமானம் நல்லா இருக்குது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீட்டில் எல்லோரும் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க, கெத்தாக இருப்பீங்க. அதுக்கு மேலே என்ன ஒரே வார்த்தையில் ரைட்டுங்களா. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்களை பேசி, ஆஹா உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் உன்னை பொண்ணு பார்க்க வரப்போ அப்படின்னு பழைய கண்ணை முடினா அது கற்பனை வந்து மேலே வந்து. ஆனால் அம்மிட்டு கேட்டிங்கன்னா, நீ அப்படி கற்பனை பண்ணுற, நான் வந்து நீங்கள் என்னை பார்க்க வர்றப்போ என் வீட்டுக்காரர் இப்படி இருப்பான்னு நினச்சேன், ஆனால் நீ எப்படி வந்த அந்த கன்றாவிலாம் ஏன் கேட்குறேன் அப்படின்னு அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஒரு அந்யோன்யமாக பேசி குடும்பத்தில் குதூகலத்துக்கு பஞ்சம் இல்லாமல் ஜாலியாக இருப்பீங்க, ஜாலி பாயிண்ட் மூடில் இருப்பீங்கன்னு வச்சுக்கங்களேன், சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்ல ஒரு அருமையான காஃபியோ டீயோ சாப்பிட்டு அப்படியே 2 பேரும் மனசார பேசிட்டு வருவீங்க. அமோகமான கணவன் மனைவி உறவு செழிக்குதுங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா 5ல் சந்திரன் இருக்கார், அதனால் காதல் வானவில் மாதிரி ஜம்முன்னு கலர் கலராக பூ பூக்கும், கவலைப்படாதீங்க. சரிங்களா, பசங்களையில் பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 5ல் புதன் இருக்கார், படிப்பில் நல்லா சூப்பராக படிப்பாங்க, கல்வி ஸ்தானம் அமோகம், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் மகம், அதில் வந்து கேது, மகத்தில் இன்றைக்கி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கேது லக்னத்தில் இருக்கார், அதனால் மனசுக்கு அமைதி வேணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ண தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்க. ஓகே, டென்ஷனான லைஃப்பில் இது மாறணும்ல, அதுக்கு குரு 11ல் இருக்காருங்க, அதனால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், அது பெரியவங்ககிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சனி வந்து 8ல் இருக்கார், அதனால் வண்டி வாகனம் ஓட்டுறப்போ ரைட்டா கவனமாக தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் டக்குன்னு ஃபோன் எடுத்துடாதீங்க, நிறுத்தி நிதானமாக அப்புறம் ஃபோன் எடுத்து பேசுங்க, அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சனி சொல்கிறாரு உங்களை. ராகு வந்து 7ல் இருக்கார், அதனால் அந்நிய நபர்களிடம், அதாவது புதுசாக பழகிறாங்களே அவங்ககிட்ட கொஞ்சம் இடைவெளி வச்சு பேசுங்க, ஓப்பன் டு டாக், ஒரே நாளில் உங்களை பற்றி எதையும் சொல்லிடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. செவ்வாய் வந்து 6ல் இருக்கார், அதனால் உங்களுக்கு நல்ல வெற்றிகளுக்கு உண்டான வழி அமோகமாக கிடைக்கும். செவ்வாய் நல்ல ஒரு அமைப்பு ஸ்தானத்தில் இருக்கார், சூப்பருங்க. சரிங்களா, அடுத்த நட்சத்திரம் பூரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் 6ல் இருக்கார், அதனால் உடம்புல சின்ன ஒரு கோளாறுகள் வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது, கொஞ்சம் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க பூரத்துக்கு.
சந்திரன் 5ல் இருக்காரு, அதனால் நல்ல வாய்ப்பு ஒன்று எல்லாத்துக்குமே தேடி வரும். வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. புதன் 5ல் இருக்கங்காட்டி புத்திக்காரகன், அருமையான விதவிதமான கவட்டியாக பிரிதும்பாங்கள மூளை அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் புது புது ஐடியாக்கள் வரும். அது வேலையாக இருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அப்படி பிரியும். அருமையான மூலக்காரன் பேர் எடுப்பீங்க. சூரியன் வந்து 6ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும், புதிய வேலை எடுத்தாலும் சரி, புதிய தொழில் மாதிரி சிந்தனை பண்ணாலும் எல்லா முயற்சிகளும் பழிக்குங்க. சூரியன் பக்கபலமாக இருக்கார் இன்னைக்கு. அதே சமயம் குரு 11ல் இருக்கார். லாபம் ரெட்டிப்பாகுங்க, அமோகமாக இருக்கலாம். கேட்டுங்களா? இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்த நட்சத்திரம் உத்திரம். அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகன் இன்னைக்கு சூரியன் வந்து 6ல் இருக்கார். தந்தை வழி உறவுகள் மூலம் உதவி தேடி வந்து கிடைக்கும், கவலைப்படாதீங்க. செவ்வாய் 6ல் இருக்கார். தைரியம் கூடும், உற்சாகம் அதிகரிக்கும். ராகு 7ல் இருக்கார். அதனால் அம்மனியோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் காட்டுங்க. உடம்பு சரியில்லை போய் டக்குன்னு ஒரு ஊசியை போட்டு மாத்திரை வாங்கி கொடுங்க, சரியாயிரும். சனி 8ல் இருக்கார். கொஞ்சம் மனசில் ஏதாவது நினச்சிட்டு புரண்டு படுத்திங்கன்னா அப்புறம் தூக்கம் வராது. கவலைகள் மறந்து தூங்குறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிங்க. அதே சமயத்தில் சந்திரன் 5ல் இருக்காரு. உங்களுக்கு சுப செய்திகள் நல்லதாக வரும். யாருக்கு உத்தரத்துக்கு கவலை இல்லாமல் இருங்க. சரிங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு கலர், அதிர்ஷ்டமான நம்பர் 1ங்க. உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா, ஒன்றில் சூரிய பகவான வழக்கமாக சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். முருகாசரணம் சாரிங்க, சூரியனே நமஸ்காரம் அப்படின்னு பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி என்ன சொல்கிறாங்களா, நிமிர்ந்து நெல், துணிந்து செல். இது சினிமா படம் இல்லைங்க, அவர் சொல்கிறத சொல்கிறேன். தைரியமாறு அப்படிங்கிறார். ரைட்டுங்களா? நேர்மையே உங்களை உயர்த்தும். எப்படிங்க அருமையாக ஒரு இப்படியெல்லாம் நிமிர்ந்து நெல், துணிந்து செல், நேர்மையாக உங்களை உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை கடைபிடிச்சிங்கன்னா சிம்ம ராசி கொடிகட்டு பறக்கலாம். ரைட்டுங்களா? நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி புதனுங்க. இன்னைக்கு லக்ன வீடு 1ஆம் வீடு ராசி காலியாக இருக்கிறார். இருந்தால் கூட ஆனால் 10ஆம் வீட்டில் குரு இருக்கங்காட்டி உங்கள் கௌரவம், சுய மரியாதை அமோகமாக வெளிப்படும், மதிப்பு கூடும்னு வச்சுக்கங்களேன். 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்க தனஸ்தானம் காலியாக இருக்குது. ஆனாலும் வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை. நல்லா வருமானத்துக்கு குறைவில்லாத பொருளாதார முன்னேற்றம் உண்டு. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை கூட கொடுத்தாலும் நம்பி கொடுக்கலாம். நான் பார்த்துக்கிறேன் சார், என்னை நம்பி கொடுங்க அப்படின்னு ஒரு தைரியம் உங்களுக்கே வரும். அமோகம் அது. ரைட்டுங்களா? 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் சந்திரன் இருக்காங்க. அதனால் உங்கள் வீட்டில் விசேஷம் அல்லது சந்தோஷம் வந்து தங்குங்க, நம்புங்க, நல்லா இருக்கு. சரிங்களா? 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் இருக்காங்க. செவ்வாய் அப்புறம் இருக்கா சூரியன், ஆமாம் சுக்கிரன் செவ்வாய் மாந்தி 4மே இருக்காங்க. அதனால் வந்து உங்கள் பூர்வீக சொத்துக்கள் பற்றி விவகாரம் இருந்தால் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அது கொஞ்சம் தீர்வுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இருந்தாலும் பொறுத்து போங்க, அவசரப்படாதீங்க. அத்தனை கிரகம் இருந்தால் ஏதோ ஒன்று ப்ளஸ் பண்ணால் ஒன்று மைனஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தெரியும். கொஞ்சம் அமைதியாக இருங்களேன், ரிலாக்ஸ் பண்ணுங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்கார். அதனால் மறைமுக சதி உங்களுக்கு யாராவது பண்ணாங்கன்னா உங்களை ஜெயிக்க முடியாது. சதிகாரன் மாட்டிக்குவாங்க உங்கள் வீட்டை. அதனால் தப்பு இல்லை. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சனியன் இருக்கார். அதனால் அம்மனிக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க, சரின்னு போங்க. மற்றவங்க மாதிரி அவங்ககிட்ட பிடிச்ச பிடிவாதமாக இருக்காதிங்க இன்னைக்கு. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் தெளிவாக இருக்குதுங்க. அதனால் ஆயுள் பலம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெளிவாக இருக்குது, நல்லா இருப்பீங்க. 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம் காலியாக இருக்குது. ஆனாலும் புண்ணியம், பழைய புண்ணியங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஆசீர்வாதம் கிடைக்கும். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு அவர் வந்து வேலையில் நல்ல மாற்றங்கள் தருவார். ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்குண்டான வழியை கண்டுபிடிச்சி தர்றார் உங்களுக்கு. 11ஆம் வீடு லாபஸ்தானம் காலியாக இருக்குது. இருந்தால் கூட பழைய பாக்கி சாக்கியெல்லாம் வசூலாகுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? 12ஆம் வீட்டில் கேது இருக்கார். 12ல் கேது இருந்தால் என்ன, ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். இதுதான் பொதுவான ஒரு அமைப்பு. சரிங்க. தொழில் நம்ம பார்த்தா இன்றைக்கி வேலையில் 10ல் குரு இருக்கார். அதனால் மேல் அதிகாரிகளை பாராட்டு அமோகமாக இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் 4ல் புதன் இருக்கார். அதனால் கடையை விரிவுபடுத்துறதுக்குண்டான எண்ணங்கள் மேலோங்கும், லாபம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீட்டில் பெண்களால் நல்ல முன்னேற்றம் உண்டு. அது அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அம்மனியாக இருக்கலாம், எல்லாம் முன்னேற்றம் உண்டு. பெண்களால் மதித்து நடக்கும் நம்மளும். சரிங்களா? கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா கிண்டல், ஜாலி, கேலி, நக்கல், நையாண்டி இப்படியெல்லாம் பண்ணுவீங்க எந்த வயசாக இருந்தாலும். அப்படி சிரித்து மகிழக்கூடிய தன்மையை அமோகமாக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. சூப்பருங்க. ரைட்டா? இன்றைக்கி சாயங்காலம் ஒரு ஜாலியாக ஒரு வெளியில் போயிட்டு ஒரு சினிமாவுக்கு போகிறது, இல்லை ஏதோ ஒரு பக்கம் போய் ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றது, இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா மனசு ரிலாக்ஸ் ஆகும். காதலும் உங்களுக்கு வலுப்பெறும். குடும்பத்தோடு போய்ட்டு என்ன நல்லது. குடும்பம்னா என்ன, தனியாக கணவன் மனைவி குழந்தைகளை சொல்கிறேன், போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்குது. ரைட்டுங்களா? லவ்வர்ஸ் 4ல் சந்திரன் இருக்காருங்க. அப்புறம் என்னங்க, புதுக்காதல் கூட கை கொடும். அந்தளவுக்கு இனிமையான காதலுக்கு உண்டான ஒரு அட்டகாசமான நாளுங்க. ஜொலிக்கலாம், ஜெயிக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். பசங்களை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு இருக்கார். அதனால் படிப்போட முக்கியத்துவத்தை உணர்ந்து படிப்பாங்க. நீங்கள் சொன்னால் கூட இருக்குப்பா, படிச்சுட்டு வரங்கப்பா, வேலையை முடிக்கணும் அப்படின்னு அவங்களே போய் படிப்பாங்க. சூப்பருங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் உத்தரம். அவங்கள பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து இன்னைக்கு 5ஆம் வீட்டில் இருக்காருங்க. கொஞ்சம்
வயிறு சம்மந்தப்பட்ட அஜீரண கோளாறுகள், வயிறு சம்மந்த உபாதைகள் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உணவை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும். சரிங்களா? சனி 7ல் இருக்கார். அதனால் நண்பர்களிடம் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க, பேசுங்க. குரு 10ல் இருக்கார். அதனால் தொழில் வியாபாரம் அதில் புது வாய்ப்புகள் தேடி வரும், நம்பலாங்க. ராகு 6ல் இருக்கார். அதனால் எதையும் சமாளிக்கக்கூடிய தெம்பு தைரியம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் 5ல் இருக்கார். அதனால் உடம்பை அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணுங்க, அதை கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும், அது முக்கியம் செவ்வாயினுடைய இது. சரிங்களா? இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு, அதாவது பாதம் 2, 3, 4ல் இருக்கக்கூடிய அவங்களுக்கு. அடுத்தது அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் 4ல் இருக்கார். மனசுக்கு பிடிச்ச பொருட்களை என்ன நினைக்கிறீங்களோ அது சாதனை பண்ணக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்கு உண்டான பொருளை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. ரைட்டுங்களா? சுக்கிரன் 5ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் அதீத ஆர்வம், புதுசாக ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கலை ஆர்வம் இருக்குல்ல, அதை பற்றி நுணுக்கமாக ஆராய்ச்சி பார்க்கணும். என்ன மேல்படும் சுக்கிரன் அமைப்பு. புதன் 4ல் இருக்கார். அதனால் அம்மா வழி உறவுகள்னால நல்ல லாபம் கிடைக்கும், தாய் மாமன் சித்தி அப்படிலாம் போகலாம். கேது 12ல் இருக்கார். அதனால் திடீர் ஆன்மீக நாட்டம். எப்படிங்க? திடீர் யோகம் மாதிரி திடீர் ஆன்மீகம். நல்லா இருப்பீங்க, எந்திரிச்சு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு டக்குன்னு அப்படி ஒரு திடீர் ஆன்மீகம். ராகு 6ல் இருக்கார். அதனால் கடன்கள் பிரச்சனை ஒன்றும் இல்லை, குறையும், கவலைப்படாமல் இருக்கும். சரிங்களா? அடுத்த நட்சத்திரம் சித்திரை 1-2, பாதம் 1-2. அவங்கள பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 5ல் இருக்கார். அதனால் கோபத்தை அன்றைக்கி தயவு செய்து தள்ளி வச்சுக்கணும். கோபம் வரும், அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. கோபத்தை எதிரியாக பாருங்கள், அதான் நல்லது. குரு 10ல் இருக்கார். அதனால் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும், ஆனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். குருவும் அதான் சொல்கிறார். சனி 7ல் இருக்கார். அதனால் பார்ட்னரோட ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க அவர் வேறு மாதிரி செய்யலாம் போய், அதனால் அதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. எல்லாத்துலேயும் பாருங்கள், அந்த லிங்க் வருது பாருங்கள். சந்திரன் 4ல் இருக்கார். அதனால் வண்டி வாகனம் புதுசாக வாங்கணும், ஏதோ ஒன்று பண்ணாங்க, ஒரு யோகம் இருக்குது, அது அதிர்ஷ்டமான சந்திரன் தாங்க. புதன் 4ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஆர்வம் அதிகரிக்கும். அது புதுசு புதுசாக கற்றுக்கணும், புதுசாக படிக்கணும், புதுசாக தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இன்றைக்கி அறிவுக்காரனாக உங்களுக்கு வெளிப்படுன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பருங்க. சரி, இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் ரைட்டுங்களா, லைட் க்ரீன் கலர் நல்லா இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் 5ஆம் நம்பருங்க. அதே சமயத்தில் நீங்கள் இன்றைக்கி மனசார குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடியலையே இங்கிருந்தே மனசார ப்ரே பண்ண. போகிற வழியில் பசுமாடு இருந்தால் அந்த கோமாதாவுக்கு ஒரு அகத்திக்கீரையோ ஒரு பழங்கள் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க. உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும், தடைகள் நீங்கள் பண்ணிங்கன்னா. ரைட்டுங்களா? உங்கள் ராசியின் அதிபதி உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தெளிவான பேச்சு பேசணுங்க, அதே சமயத்தில் திறமையான வேலை செய்வீங்க. ரைட்டுங்களா? 2 இருக்குது. அதே சமயம் திட்டமிட்டு செய்வீங்க, அதனால் வெற்றி உறுதி நான் சொல்கிறேங்க அப்படின்னு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு. அதை யூஸ் பண்ணிக்கணுங்களே. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. உங்களுக்கு லக்ன வீடு ராசி காலியத்தான் இருக்குது, இருந்தால் கூட ராசிநாதன் 4ல் வலுவாக இருக்கார். அதனால் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட், சந்தோஷமாக இருப்பீங்க. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் அதுவும் காலியாக இருக்குது, பணத்தட்டுப்பாடு வராதுங்க. புரிஞ்சுதுங்களா? 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் சந்திரன் இருக்கார். அதனால் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு சமய போல் உதவி பண்ணுவாங்க, சப்போர்ட் நல்லா இருக்குது. 3ஆம் வீடு. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்குங்க சூரியன் சுக்கிரன் செவ்வாய் மாந்தி என்ற 4 கிரக அமைப்பில் இருக்குங்காட்டி உங்களுக்கு நல்ல யோகமான ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசும்பாங்களே, அது உங்களுக்கு வீசுதுக்கு இன்னைக்கு. உங்களுக்குள்ளே நெருங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ராகு இருக்கார். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு முடிஞ்சால் பக்கத்தில் தான் ஒரு விசிட் போயிட்டு வாங்க. ஏதோ இல்லை குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, அது நல்லது நடக்கும். அதில் 6ஆம் வீடு சனிங்க. அங்கே உங்கள் கடன்கள் படிப்படியாக குறையும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கலத்திரஸ்தானம் தெளிவாக இருக்குதுங்க, திருமண பேச்சுகள் நடக்கும், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, ஆயுள் ஸ்தானம் காலியாக இருக்குது, இருந்தால் கூட ஆபத்தில் எதுவும் கிடையாது, நல்லா ஹாப்பியாக தான் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 9ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் பிதுர்வழி ஆசி, அதாவது மூதாதையரோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்குதுங்க, கவலைப்படாதீங்க. 10ஆம் வீடு உங்களுக்கு தொழில் ஸ்தானம் காலியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு புது வேலை முயற்சி பண்ணுறவங்களுக்கு, புதிய தொழில் பண்ணுறவங்களால அமைப்பு நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. 11ஆம் வீடு கேது. அங்கே எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை, தைரியம், உற்சாகம் வரும் இன்னைக்கு. 12ஆம் வீடு விரயஸ்தானம் அமைதியாக இருக்குது, அதாவது ஒன்றும் இல்லை. அதனால் என்ன ஆகும்னா சேமிப்பு உயரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் 4ல் சூரியன் இருக்கார். அதனால் உங்களுடைய கனவு நிறைவேறக்கூடிய தன்மையில் இருக்கார், வேலை நினைச்சபடி கிடைக்கும் உங்களுக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 6ல் சனி இருக்கார். அதனால் போட்டிகள் பொறாமைகள் எது இருந்தாலும் முறியடிச்சு ஜாம்னு ஜெயிச்சுட்டு தொழில் வியாபாரத்தில் போயிட்டே இருக்கலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் நல்லா இருக்குதுங்க. குடும்பம் உறவுகளை பார்த்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மனசுக்குள்ளே இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் அது மனசு விட்டு பேசி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை தீர்த்துருவீங்க. அமோகம். கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒருவருக்கொருவர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்து ஒளிஞ்சு கூட விளையாடலாம் நீங்கள்.
சின்ன விளையாட்டாக இருந்தாலும் மனசுக்கு பிடிக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறதோட இன்றைக்கி ஒரு நல்ல டின்னர் சாப்பிட்லாம், என்ன வெளியில் போய் சாப்பிடலாம், அப்படி 2 பேரும் குடும்பத்தில் முடிவு பண்ணி சந்தோஷம் போயிட்டு வரீங்க. சூப்பரான தாம்பத்தியம் சிறக்குதுங்க. அதுக்கு மேலே என்ன அமோகமாக ஜம்முன்னு இருங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 3ல் சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு உங்களை விட தூதுவர்கள் மூலிமா நண்பிகள் மூலிமா லவ் சக்ஸஸ் ஆகுது. நினச்சபடி சொல்லுவீங்க. அதனால் உண்மையான காதலாக இருக்கணும், அதையும் சொல்லிட்டேன். அது ஜெயிக்கும், பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் பசங்களுக்கு 9ல் குரு இருக்கார். உயர்கல்விக்கு வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டான வழி தெளிவாக கிடைக்கும், வாய்ப்பும் இருக்குது, அமோகமாக இருக்குது. சரிங்களா? நட்சத்திர பலன் போகிறப்ப சித்திரைங்க, பாதம் 3, 4. அவங்கள பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 4 இருக்கார். அதனால் இன்றைக்கி நல்ல யோகமான நாள். வண்டி வாகனம், புதுசா வாகனம், ஏதாவது கொஞ்சம் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா இருக்குது முருகா. குரு 9ல் இருக்கார். அதனால் முன்னோர்களின் ஆசீர்வாதம், உங்கள் அப்பா அம்மாவின் ஆசீர்வாதம், தாத்தா பாட்டி ஆசீர்வாதம் எல்லாம் அமோகமாக கிடைக்கும். சூப்பராக இருக்குதுங்க. சனி 6ல் இருக்கார். அதனால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் தான். தெளிவாக இருப்பீங்க, உடம்பு அமோகமாக இருக்குது. ராகு 5ல் இருக்கார். அதனால் ஆன்மீகத்தை பற்றி கோயிலுக்கு போகலாம்ப்பா அப்படி எண்ணம் வலுப்பெறும், போயிட்டு வருவீங்க. சூப்பர். புதன் 3ல் இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்ல தகவல்கள், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வந்து சேரும். நல்ல அட்டகாசமான நாளுங்க யாருக்கு சித்திரைக்கு. சுவாதியை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு 5ல் இருக்கார். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு காரியத்தையோ ஒரு வேலைக்கோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிட்டு போகிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் பண்ணுறது மனசை அமைதியாக வச்சுக்கங்களேன். அங்கங்கே அலைபயிற மாதிரி இருக்குது, பார்த்து. சந்திரன் 3ல் இருக்கங்காட்டி தைரியமான முடிவுகளை சூப்பராக எடுப்பீங்க, ஜெயிக்கலாங்க. சுக்கிரன் 4ல் இருக்கார். அதனால் ஆடம்பர பொருட்களை வாங்கி தள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், காசை பொறுத்து பண்ணுவீங்க. அதுவும் கேது வேறு 11ல் இருக்கார். அதனால் திடீர் வருமானமும் அதிகரிக்குது, வராக்கடன் கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். சனி 6ல் இருக்கார். அதனால் உங்களை கண்டா எதுக்கு உங்கள்கிட்ட வம்பு அப்படின்னு சுவாதியை கண்டா தெரிச்சு ஓடுவாங்க, எதிரிகள் பயப்படுறாங்க. சரிங்களா? விசாகத்தை பொறுத்த வரைக்கும் பாதம் 1, 2, 3. அவங்களுக்கு குரு வேறு 9ல் இருக்கார். அதனால் நீண்ட நாள் கனவு மனசில் தேக்கி வச்சுருந்தீங்கன்னா அது நிறைவேறக்கூடிய, அந்த கனவு பலிதமாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. புதன் 3ல் இருக்கார். அதனால் எல்லாத்துக்கிட்டையும் ஓகே, பக்கத்து வீடு, மேல் வீடு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கொஞ்சம் இணைஞ்சு போவீங்க. நல்லுறவும் மேம்படும். பழசெல்லாம் மறந்துடுவீங்க, இன்னைக்கு வாங்கண்ணே அப்படின்னு. ஓகே. சூரியனை பொறுத்த வரைக்கும் 4ல் இருக்கார். அதனால் கௌரவம் அந்தஸ்து அமோகமாக கூடுது, கவலைப்படாதீங்க. செவ்வாய் 4ல் இருக்கார். அதனால் ஒரு ரியல் எஸ்டேட் லாபம் அதிகரிக்கும், கவலைப்படாதீங்க. தொழிலில் சிறக்குது, செவ்வாய் நல்ல பூமிக்காரன் இல்லை. அதனால் சந்திரன் 3ல் இருக்கார். அதனால் குறுகிய தூர பயணங்கள் பயன் தரும், கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? சூப்பருங்க. முதல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கலருங்க. அதே சமயம் ப்ளூ கலர் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நம்பர் 6ங்க. நீங்கள் இன்னைக்கு ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டிங்கன்னா உங்கள் குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். தைரியமாக இருங்க. உங்கள் ராசி அதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அன்பால் எதையும் சாதிக்கலாம், அனுசரித்து பேசுங்க, கோபப்பட்டு பேசாதீங்க. ரைட்டுங்களா? நிதானம் தான் உங்களுக்கு வெற்றி, நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ராசி அதிபதி சொல்கிறார். பொறுமை ரொம்ப அவசியம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இருந்தால் கூட லக்னத்திலேயே உங்கள் வீடு காலியாக இருக்குது. ரைட்டா? அந்த வீடு காலியாக இருந்தால் யார் வந்து குடியேறானா ஒருத்தர் வரமாட்டாங்க. ராசிநாதன் 3ல் உச்ச பலத்தோடு இருக்கார். அதனால் அவரே 1வது வீட்டை பார்த்துக்கிறார். அமோகமாக இருக்குதுங்க, ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதனும் சந்திரனும் இருக்காங்க. அதனால் உங்கள் பேச்சால் வருமானம் கூடும், அறிவாற்றல் அதிகரிக்குதுங்க. 3ஆம் வீடு சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மாந்தி இருக்கங்காட்டி அசாத்திய தைரியங்க. அட்டேங்கப்பா சூப்பராக உங்களுக்கு வருதுங்க. பார்த்துக்கலாம் விடப்பா, என்னப்பா பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அமோகங்க. அதே சமயத்தில் 4ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அதனால் வீட்டில் சின்ன குழப்பம் வரும், ஆனால் தீந்துடும். ரைட்டா? ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவார் இன்னைக்கு ராகு. 5ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் சனி என்ன இருக்கார். அதனால் பிள்ளைகளிடம் அன்பாக நடந்துக்கோங்க. உங்கள் கோபதாவத்தில் அங்கே காமிச்சிக்கூடாது. ஓகே, நம்ம ஒரு முடிவு எடுத்தால் அவங்க முடிவு கேட்டு முடிவு எடுக்கணும், தவிர நான் சொல்ல செய்டா அப்படின்னு சொல்லப்படாது. சரிங்களா? பார்த்து. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ருணஸ்தானம் உங்களுக்கு காலியாக இருக்குது. அதனால் வம்பு தும்பெல்லாம் ஒன்றும் வராது, போயிடும். உங்களை கண்டா பயந்துக்குவான்னு வச்சுக்கல, அக்கட்ட ஓடிடல. 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம் அமைதியாக இருக்குதுங்க. அதனால் அம்மனியோட ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் சொன்னால் நமக்கு எதுக்கு இந்த ஆள்கிட்ட வம்பு சரின்னு கடைசிக்கு அப்படின்ட்டுருவாங்க. ஓகேங்களா? 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கார். அதனால் மறைமுக வருமானம் கண்டிப்பாக உண்டு. அது எந்த டைப் வருமானங்கிறது நீங்கள் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் காலியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தான தர்மம் பண்ணணுமப்பா, புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துறவங்களுடைய எண்ணம் மேலே தர்மம் தலைகாக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு எண்ணம் மேம்படும். சூப்பருங்க. அப்புறம் யாருங்க 10ஆம் வீட்டில் யார் இருக்கா? உங்களுக்கு கேது என்ன இருக்கார். அதனால் உங்களுக்கு தொழிலில் நீங்கள் நினச்சபடி எடுத்தோன்னே இல்லாமல் கொஞ்சம் ஒரு சின்ன தொய்வு வந்து அப்புறம் மேலே போகும். நல்லா புரிஞ்சுக்க. சின்ன மைனஸ் அப்புறம் எல்லாம் டபுள் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரைட்டுங்களா? 10 இருக்கார். 11ல் உங்களுக்கு லாபஸ்தானம் காலியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் குறைஞ்சு தான் இருக்குது உங்களுக்கு மற்ற கிரக அமைப்பு வச்சு பார்க்குறப்ப.
ஒன்றும் தப்பு இல்லைங்க. சரி, 12ஆம் வீடு வந்து விரயஸ்தானம், அது அமைதியாக இருக்கிறதுனால நிம்மதியாக உறங்கலாம். அந்த 11, 12 பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாம், சமாளிச்சிடலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார், அதனால் வேலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக அமோகமாக இருப்பீங்க. சூப்பருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 2ல் புதன் இருக்கார், அதனால் பேசியே எங்கள் தொழில் பிஸ்னஸை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வாடிக்கையாளர் உங்கள் பேச்சிலே வாங்கி ஒரு பொருள் வாங்க வந்தால் 4 பொருள் வாங்கிட்டு போவேன், அந்த அளவுக்கு தொழில் வியாபாரம் செழிக்குன்னு வச்சுக்கோங்க. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்கணுங்க. ஓகேங்களா? டப்புன்னு கால் விழுந்துருங்க, இதில் என்ன இருக்குது, பிளஸ்ஸிங்ஸ் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ரைட்டா? என்ன அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மகிட்ட. ரைட்டா? இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வாக்கிங் போகிறது, 2 பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறது, அது மாதிரி 2 பேரும் சேர்ந்து இணைந்து ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணால் அந்த சுணக்கங்கள் குறையும் கணவன் மனைவிக்குள். ரைட்டுங்களா? அது ஒரு ஜாலி பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் நீங்கள். சரிங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா 2ல் சந்திரன் இருக்கார், அதனால் இன்றைக்கி ஸ்வீட்டான காதல் அமோகமாக இருக்கும். ஓகேங்களா? சூப்பருங்க. பசங்களையில் பொறுத்த வரைக்கும் 5ல் சனி இருக்கார், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைப்பு போடணுங்கோ. விளையாட்டு புத்தியில் தான் இருப்பீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைப்பு போட்டால் தான் படிப்பு நல்லா வரும், பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாதம், அவங்கள பொறுத்த வரைக்கும் குரு வேறு 8ல் இருக்கார், அதனால் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க. சந்திரன் 2ல் இருக்கார், அதனால் குடும்பத்தில் குதூகலம் சந்தோஷம் மகிழ்ச்சி சூப்பராக வேலை செய்யுதுங்க. சனியை பொறுத்த வரைக்கும் 5ல் இருக்கார், அதனால் குழப்பத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ராகு 4ல் இருக்கார், அதனால் வண்டி வாகனத்தை மெதுவாக ஓட்டுங்க, கவலைப்படாமல் எதுவுமே கவலைப்பட்டால் மனசு அலைவாயும். அந்த அலைவாயிர மனசில் வண்டி ஓட்டினா என்ன ஆகும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? செவ்வாய் 3ல் இருக்கார், அதனால் சகோதரர்கள் உதவி செய்வாங்க, கவலைப்படாமல் இருங்க. விசாக நட்சத்திரக்காரங்களே டோன்ட் வரி, ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அனுசம் அவங்களுக்கு வந்துங்க சனி வேற இன்னைக்கு எதில் இருக்கார், 5ஆம் வீட்டில் இருக்கார், அதனால் பொறுமையாக இருந்தால் காரிய சித்தி காரிய வெற்றி கிடக்குங்க, அவசரப்படாதீங்க. கேது வேற 10ல் இருக்கார், அதனால் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க, தடுமாற்றம் வேண்டாம். சுக்கிரனும் 3ல் இருக்கார், அதனால் பயணங்களால் சந்தோஷம் கிடைக்கும். ஆமாம், நல்லா தான் இருக்குதுங்க. அதே சமயம் புதன் வந்து 2ல் இருக்கங்காட்டி எதிர்பாராத பண வரவு, அடேங்கப்பா வராத பணம்லாம் வருதுரா சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புதன் 2ல் ஸ்ட்ராங்காக இருக்கார். சூரியன் 3ல் இருக்கார், தைரியம் உற்சாகம் அதிகரிக்கும். யாருக்கு, எந்த நட்சத்திரக்காரங்கன்னா அனுசத்துக்கு. சரிங்களா? அடுத்த நட்சத்திரம் இதில் பார்த்தீங்கன்னா கேட்டை, அவங்களுக்கு புதன் 2ல் இருக்கங்காட்டி சாமர்த்தியமான பேச்சு, பயங்கரமான சாமர்த்தியம் ஆடுறா சாமி அப்படின்னு கேட்டை நட்சத்திரக்காரங்க பேர் எடுப்பாங்க, காரியத்தை சாதிப்பாங்க, பேசியே காரியத்தை ஜெயிஸ்டான் ஐயா அப்படிங்கிற பேர் வரும். சந்திரன் வந்து 2ல் இருக்கார், அதனால் பண நெருக்கடி தீரும், நல்லா இருக்குதுங்க. 4ல் ராகு இருக்கார், அதனால் இடமாற்றம் பற்றிய எண்ணங்கள் வந்து போகும், மாற்றக்கூடாத வாய்ப்பும் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் என்ன வருது, செவ்வாய் வேறு 3ல் இருக்காருங்களா, அதனால் உங்களுக்கு பயமே இருக்காது, வீரம் அதிகரிக்கும், பயம் போகும், தைரியஸ்தானம் ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க. குரு வந்து 8ல் இருக்கார், அதனால் எதிலும் குருட்டு தைரியமாக போயிடக்கூடாது, நிதானத்துடன் தைரியம் தான் ஜெயிக்கும். ஏன்னா 3ல் வந்து ஓவரான செவ்வாய் பவர்ஃபுல்லாக கொடுக்குறார், அதே 8ல் வந்து நிறுத்தி நிதானாக போயாங்கிறார். அப்போ என்ன அர்த்தம், நம்ம எங்கே போனாலும் உஷாராக போகணும்னு அர்த்தம் குரு. ரைட்டுங்களா? ரைட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் அதே சிகப்பு கலர், அதிர்ஷ்டமான நம்பர் 9ங்க. உங்களுக்கு முருகனுக்கு பிடிச்ச, ரைட்டா, கோயிலுக்கு போயிட்டாங்க, முருகனுக்கு பிடிச்ச ஒரு பூ வாங்கிட்டு போகணும். அது இட்லி பூன்னு சொல்லக்கூடிய வச்சு பூ வாங்கினாலும் சரி, சின்ன ஒரு முளை பூ வாங்கிட்டு கேட்குறாரு, எதிர்பார்க்குறாரு போட்டு. ரைட்டா? இலவசி மாலை போட்டால் இதோட பிரமாதம் முருகனுக்கு. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்கள் ராசி நட்பு என்ன சொல்கிறார் தெரியுமா, ஏங்க துணிஞ்சு இல்லைங்க, எதிர்ப்பு வரத்தான் செய்யும், முருகன் இருக்கார் நான் இருக்கிறேன் அப்படின்னு ராசியின் அதிபதி உங்களுக்கு சொல்கிறார். வெற்றி உங்கள் பக்கங்க, தைரியம் ஒன்று தான் உங்களுக்கு குறைச்சலாக இருக்குது, அவ்வளோதான். சிம்பிளாக பார்த்தோம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வாங்க தனுசு ராசி நேர்களே, ராசியின் அதிபதி குருங்க. அப்படி குரு இருந்தாலும் லக்ன வீட்டில் புதன் மற்றும் சந்திரன் ராசியிலே இருக்காங்க, அதனால் முகம் தேஜஸ், பவுடர் அடிக்காமையே பல பலன் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், தேஜஸ் வந்து மின்னுக்க போகுது. சூப்பருங்க. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் மாந்தி இருக்கார், அதனால் பணப்புழக்காட்டம், ஃபைனான்ஸ் பண்ணுற அளவுக்கு பணப்புழக்காட்டம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கல தனுசு ராசி நேயர்களுக்கு. 3ஆம் வீடு அங்கே ராகன் இருக்கார், அதனால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இன்னைக்கு மேலகம். விடு பார்த்துக்கலாம்ப்பா, என்னை நம்பி வண்டியில் விடு அப்படின்னு உங்களுக்கும் ஜெயிப்பீங்க, அடுத்தவங்க ஜெயிச்சு கொடுப்பீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி இருக்கார், அதனால் அர்த்தமாஷ்டம சனின்னு அந்த இடத்த சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பின்ன உட்காந்த இடத்துல சம்பாதிக்க முடியுமா, அலைச்சல் இருக்க தானே செய்யும், அப்படி நீங்களே போய் அலைச்சலை பெருசு பண்ணால் போயிட்டே இருப்பீங்க, அது சூப்பர் முயற்சி. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 4ஆம் வீடு அங்கே வந்து நான் 4ஆம் வீட்டை பார்த்துட்டுங்களா. அப்புறம் அடுத்த 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் தெளிவாக இருக்குதுங்க, தெய்வ கடாச்சம் அருள் உண்டு, தெய்வ அருள் கண்டிப்பாக உண்டுங்க. குலதெய்வத்தை ப்ரே பண்ணுங்க, இஷ்ட தெய்வத்தை மறக்காமல் ப்ரே பண்ணிங்க, விட்றாதீங்க. 6ஆம் வீட்டில் எதிரிகள் உங்களை கண்டா தெரிச்சு ஓடுவாங்க,
நீங்கள் ஒரு அவனை பிடிக்கலாம் போனால் சாமி என்னை விட்டுரு, ஐயோ ஆளை விட்றா சாமி அப்படின்னு ஓடுவாங்க, ஓடி ஒளிஞ்சிருவாங்க. 7ஆம் வீட்டில் குரு வந்து இருக்கிறதுனால திருமண யோகம் கை கொடுங்க. திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தை சுப யோக லக்னம் அமோகமாக இருக்குது இன்னைக்கு. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆயுள் ஸ்தானம், அது காலியாக இருக்குது, பயப்பட வேண்டியதில்லைங்க, அடிச்சாடுங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9ல் கேது இருக்கார், அதனால் பிதுர் வழி கடன், அப்பா அம்மாவான சின்ன சின்ன கடன்களை கூட நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அடைச்சி விடுவீங்க. அது ஒரு நல்ல ஒரு இது. சரிங்களா. 10ஆம் வீட்டு கர்மஸ்தானம், அதுவும் காலியாக இருக்குது, அதனால் உங்கள் கௌரவம் சுய மரியாதை அதிகரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் காலியாக இருக்குது, ஆனால் லாபத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. மற்ற கிரக அமைப்பு பார்க்குறப்ப லாபம் நல்லாவே இருக்குது தொழில் வியாபாரத்தில். அதே சமயத்தில் இன்னும் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 7ல் குரு அமைப்பு இருக்குது, அதனால் வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கு, வேலையில் நீங்கள் நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு தெரியுது முருகா. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா 2ல் சூரியன் இருக்கார், அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அதுவும் சின்ன சின்ன ப்ரைவேட் கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க, சின்ன ஒர்க் எடுத்து பண்ணுறீங்க, அவங்களுக்குலாம் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, லீவ் வரும், அமைப்பு நல்லாயிருக்கு. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா குடும்பத்தில் வீட்டில் இருக்கவங்க கூட சேர்ந்து ஒன்றா ஒரு பிளான் பண்ணுவீங்க. அது சுபகாரியத்தை பற்றியாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு பிக்னிக் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு கொண்டாடத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டி பேசுவீங்க. பொய்யோ உண்மையோ நீங்கள் அம்மனி பாராட்ட, அம்மனி உங்களை பாராட்டி கொஞ்சம் இழுவரியாக இருக்குதுங்க, பட் எப்படி பாராட்டுவாங்க சரிங்களா. அதனால் உங்கள் 2 பேருக்கு லவ் ஜாஸ்தியாகும் கணவன் மனைவிக்குள்ளே, சரிங்களா. இன்றைக்கி ஒருத்தர் எது பண்ணாலும் அம்மனியை நீ சூப்பராக இருக்குமா, சூப்பராக சமையல் பண்ணுறீமா அப்படி நீங்களே பாராட்டு மலை பொழிங்க, அவங்க பாராட்டுறாங்களோ இல்லையோ. சரிங்க. இப்படியெல்லாம் ஒரு இணக்கமான ஒரு தாம்பத்திய வாழ்வு உங்களுக்கு சிறக்க போகுது, தைரியமாக இருக்குது. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார், அதெல்லாம் காதலில் ஒரு புது வேகம் ஒன்று எடுக்கும். நின்று போன காதல் கூட பழசெல்லாம் மறந்து தப்பு பண்ணிட்ட மராசி மனுச்சுக்கு சாமி அப்படின்னு சரண்டர் ஆகி அந்த காதலை புதுப்பிப்பீங்க, அந்தளவுக்கு இருக்குது. பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா லக்னத்திலேயே புதன் இருக்கார், அதனால் படிப்பில் மெடல் வாங்குற அளவுக்கு ஓவராக படிப்பீங்க, சூப்பராக முன்னேற்றமான படிப்பு உண்டு உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. மூலம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி கேது வேறு 9ல் வந்து மாட்டிக்கிட்டார், அதனால் நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி ஏதாவது ஒரு சிந்தனை மேம்படும். குறைஞ்சபட்சம் ஆன்மீக சொற்பொழிவுனால இது யூடியூப்பில் இது போட்டு கேட்பீங்க. நம்ம சுகி சிவமையெல்லாம் பேசுகிறாங்களே அது போல் நிறையா இருக்குல்ல, நல்லா ஏதோ ஒரு வகையில் கேட்பீங்க, நல்ல விஷயம், மனசுக்கு இதமாக இருக்குது, சரிங்களா. அதே சமயத்தில் குரு 7ல் இருக்கார், 7ல் இருந்தால் உங்களுக்கு கல்யாண பேச்சுக்கள், திருமண பேச்சுக்கள், சுபயோகத்தை நல்லா நடக்கும், முடிவாகும், அமைப்பு நல்லா இருக்குதுங்க குரு 7. அதே சமயம் சனி 4ல் இருக்கார், அதனால் கொஞ்சம் உடம்பை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பெயின், முதுகு வலி, தலைவலி, லைட்டாக ஏதோ ஒரு பெயின் வந்து போகும், அதனால் உடம்பை கவனிச்சுக்கணும், சரிங்களா. ராகு 3ல் இருக்கார், அதனால் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும், கொலைப்படாதீங்க. செவ்வாய் வர 2ல் இருக்கார், அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு வருதுன்னா மூலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி. அடுத்தது போராடம், அவங்களுக்கு என்ன இதுன்னு பார்த்தா இன்றைக்கி சுக்கிரன் 2ல் இருக்கார், அதனால் செல்வ செழிப்பு நல்லா இருக்குது, மகிழ்ச்சி அதிகரிக்குதுங்க. சந்திரன் லக்னத்தில் இருக்கார், மனசு தெளிவாக இருக்கும், எந்த குழப்பமும் யாரும் உங்களை பண்ணவே முடியாது, மிக தெளிவான ஆளாக இருக்கிறீங்க. புதன் வேறு 1ல் இருக்கார், லக்னத்தில் இருக்கார், அதனால் புது விஷயங்களை கற்றுக்கணும், எண்ணம் அதிகரிக்கும். சூரியன் வேறு 2ல் இருக்கார், அதனால் குடும்பத்தில் கௌரவம் சுய இதெல்லாம் நல்லாயிருக்கும், உங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். பவர்ஃபுல் காட் சூரியன் உங்களுக்கு கொடுக்குறார். குரு வந்து 7ல் இருக்கார், அதனால் வாழ்க்கை துணை வழியில் லாபம் உண்டுங்க, அதனால் சந்தோஷமாக இருக்கலாம், இருக்குங்களா. அது உத்தராடம், அவங்கள பொறுத்த வரைக்கும் 1ஆம் பாதம், அதை பொறுத்த வரைக்கும் சூரியன் 2ல் இருக்கார், அன்னைக்கு பணவரவு நல்லாயிருக்கு, ஏதோ ஒரு வகையில் வந்த பெண்டிங் அமௌண்ட்டோ அல்லது ஏதோ ஒரு வகையில் பணவரவு வரக்கூடிய தன்மை சூரியன் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறார். செவ்வாய் 2ல் இருக்கங்காட்டி இங்கே தயவு செய்து கோபத்தை தோன்ற மாதிரி பல பேர் நடந்துக்குவாங்க, கோபப்படாதீங்க, நிதானம் ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ஒரு அவசியம். ராகு வந்து 3ல் இருக்கார், 3ல் இருந்தால் உங்களுக்கு என்ன தைரியம் அதிகரிக்குங்க, உற்சாகம் அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், கொலைப்படாமல் இருங்க. சனி வந்து 4ல் இருக்கார், அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறையை வச்சுக்கோங்க, அதுவும் அம்மாவனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கு. இன்னைக்கு சந்திரன் லக்னத்தில் இருக்கார், அதனால் புது தெம்பு, தைரியம், உற்சாகம் கிடைக்கும், அதுவும் உண்டு, ரைட்டுங்களா. சரிங்க. மொத்தமாக இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கலருங்க, அதிர்ஷ்டமான நம்பர் 3ஆம் நம்பர். நீங்கள் இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி மனசார போய் வழிபடுங்க, வேறு எதுவும் வேண்டாம், கொண்ட கடலையும் வேண்டாம், மஞ்சள் துணியும் வேண்டாம், போய் மனசார தட்சிணாமூர்த்தி வழிபடுங்க. உங்கள் ராசி அதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் அறிவு இருக்குல்ல, அறிவு, அந்த அறிவு தான் மிகப்பெரிய ஆயுதம், ரைட். அது எங்கே எப்படி யூஸ் பண்ணணுங்கிற சமயோசித புத்தி இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க, நேர்மையாக இருங்க, நல்லதே நடக்கும், கூட நான் இருக்கேன் அப்படின்னு ராசி அதிபதி கூடவே நின்று சொல்கிறார். நல்லது நடக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மகர ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி சனிங்க இருந்தால் கூட உங்களுக்கு லக்ன வீட்டில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மாந்தி அமைப்பு இருக்குது, அதனால் கோபம் அப்பப்போ வந்து எட்டிப்பாக்கும், அப்புறம் ஆப்பாகும், எட்டிப்பாக்கும், அப்புறம் ஆப்பாகும், திடீர் கோபப்படுன்னு வச்சுக்கங்களேன், அது இருக்கப்படாது. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்கார், அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம், கோபம் வருது 2ஆம் வீட்டில் நிதானமாக இருக்க சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அதே சில 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி என்ன இருக்கார், அதனால் எதையும் துணிஞ்சு பண்ணுவீங்க, அங்கே தான் சிக்கல்.
கோவப்படுற விஷயத்தை துணிஞ்சு பண்ணிங்கன்னா மாட்டிக்கோங்கோ, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோணும். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் காலியாக இருக்குது. அதனால் நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கைக்கு பஞ்சம் இல்லை, ரைட்டுங்களா? நம்மளாக கெடுத்துக்கிட்டு தான் உண்டு. அது 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் மிக தெளிவாக இருக்குது. சந்தோஷம் நிலைக்குங்க. கோவப்படாமல் இருந்தால் சந்தோஷம் நிலைக்கும். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு இருக்காது. அதனால் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவோம். அதனால் கூட கோபம் வரும். அதனால் கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் அனுசரித்து உஷாராக இருங்களேன். கடன் பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீடு கலத்திர ஸ்தானம் அமைதியாக இருக்குதுங்க. அதனால் அம்மனிக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கடங்காரம் வந்தால் கூட அந்த ஆள் எங்கே கொடுக்குற அந்த எங்கிட்ட கொஞ்சம் இருக்குது வாங்கிட்டு போனிக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். அந்த அளவுக்கு இருக்குதுங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது 8ல் இருக்கார். அதனால தான் சொல்கிறேன், எலக்ட்ரிக்கல் பொருள் கையாளும் போது இந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போடுறீங்க, அது பண்ணிக்கும் கொஞ்சம் வீட்டில் இந்த மின்சார வேலைகள் செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னைக்கு. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் காலியாக இருக்குதுங்க. ஆனால் அதிர்ஷ்டம் உண்டுங்க, சூப்பருங்க. 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் காலியாக இருக்குது. அதனால் உழைப்புக்கேற்ற மரியாதை உண்டு, கவலைப்படாதீங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் காலியாக இருக்குது. ஆனால் நஷ்டம் வராது. லாபம் வருதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நஷ்டம் கிடையாது. அது போதும் இல்லை, சூப்பர். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் சந்திரன் இருக்கார். அதனால் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஏதாவது விஷயம் அலைபாஞ்சிக்கிட்டு தூக்கம் கட்டுற அளவுக்கு இருக்குது. போட்டு உழட்டிக்காதீங்க, மனசை ரிலாக்ஸாக விடுங்க. தொழில் வியாபாரத்தை இன்னும் பார்க்குறப்ப வேலையை பொறுத்த வரைக்கும் 3ல் சனி இருக்கார். அதனால் வேலையில் உங்களுக்கு ஒரு விதமான தனி அதிகாரம் அப்படிங்கிற ஒரு தேஜஸ் வரும் இன்னைக்கு வேலையை பொறுத்த வரைக்கும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கார். அதனால் கஸ்டமர்களை குறை ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணணும். இதே கடையை அந்தூரில் வச்சுருக்கேன், அமோகமாக இருக்குது, நம்ம கடையில் டல்லாக இருக்குது அப்படின்னு ஏதாவது டெக்னிக்கை யூஸ் பண்ணி கஸ்டமரை வர வைக்கணுண்டான சூட்சமத்தை கண்டுபிடிப்பீங்க. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் இருக்கிறவங்களுடைய தேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒன் பை ஒன்னாக நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. குடும்பம் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கும், கொலைப்படாதீங்க. அம்மனிக்கிட்ட கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன்லேயே கூட பேசுவீங்க. அதாவது நேரில் பேசினாலும் லவ் ரெட்டிப்பாகுது, ஃபோனில் பேசினாலும் லவ் ரெட்டிப்பாகும். அந்தளவுக்கு உங்கள் புரிதல், கணவன் மனைவிக்கு புரிதல் ரொம்ப அவசியம். அந்த புரிதல் இன்றைக்கி அதிகமாகுதுங்க. அதே சமயத்தில் உங்கள் பழைய கணவன் மனைவி கணவர் எடுத்து பழைய ஃபோட்டோ வச்சு ஆல்பத்தை எடுத்து பார்த்து ரசின்னு ரசிப்பீங்க. 2 விதமான ரசிப்பு இருக்குது. அம்மனி வெளியில் கேட்குறப்ப என்ன சொல்லுவீங்க? அம்மனி பற்றிய கல்யாணம் போட்டோம், எப்போ உனக்கு தாலியை கட்டினா வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு வெளியே சொல்லுவீங்க. மனசுக்குள்ளே எப்போ தாலி கட்டணும் அன்னைக்கூட நல்ல சோறும் போச்சு, நல்லா போச்சு, போட்டு வாட்டுறான், இன்னும் ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு வெளியூர் நடிப்பு உள்ளூர் நடிப்பு. என்ன பண்ணுறது, அம்மனியிட தாலி கட்டி அன்னைக்கு சரண்டர் ஆனது அப்படிங்கிற மனசுக்குள்ளே ஒரு புரிதலான தன்மை நல்லாயிருக்கு, சந்தோஷமாக இருங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு காலரை பொறுத்த வரைக்கும் 12ல் சந்திரன் இருக்கார். அதனால் காதலில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், வந்து நீங்கிடும், குழப்படாதீங்க, சரிங்களா? சூப்பருங்க. அதே மாணவ பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் 3ல் சனியன் இருக்கார். அதனால் படிப்பை விட விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைக்கி ஃபுல் டே லீவோட விட்டுருங்க, ஜாலியாக விளையாட்டு பசங்க, படிப்பு நாளைக்கு கூட வச்சுக்கலாம், விளையாட்டு. நட்சத்திர பலன் பார்க்குறப்போ உத்திராடம் 2, 3, 4 பாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூரியன் லக்னத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கிடுபடியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் உஷாராக நடக்கணும் எல்லா விஷயத்துலையும். உத்திராடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே சமயத்தில் சனி வந்து 3ல் இருக்கார். எடுத்த வேலையில் எப்படி இருந்தாலும் முடிச்சிருவீங்க, அதில் வந்து தயக்கமெல்லாம் கிடையாது, சரிங்களா? குரு வேறு 6ல் இருக்கார். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. ராகு 2ல் இருக்கார். பண விவகாரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கொடுக்கல் வாங்கல் உஷார் வேண்டும். அதே சமயத்தில் செவ்வாய் லக்னத்தில் இருக்கார். கொஞ்சம் உடம்பை பொறுத்த வரைக்கும் அப்போ செக் பண்ணு, இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்க, இந்த பிபி அந்த மாதிரி எல்லாரும் செக் பண்ணி பாருங்க, ரைட்டுங்களா? ரொம்ப முக்கியங்க அது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பார்த்து. அடுத்து திருவோணம், அவங்களுக்கு சந்திரன் வர 12ல் இருக்கார். அதனால் மனசில் ஏதாவது ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்குங்க, ரைட்டுங்க? அதனால் விடாமுயற்சி பண்ணுற கூட தயக்கம் வரும், விடாதீங்க, விடாமுயற்சி பண்ணியாகும். நீங்கள் சுக்கிரன் வந்து லக்னத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் மற்ற விஷயத்தை விட அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இன்னைக்கு, ரைட்டுங்களா? புதன் 12ல் இருக்கார். அதனால் பரவாயில்ல, செலவுகள் அதிகமாக இருக்குதே முருகா, என்ன பண்ணலான்னு யோசனை வரும், செலவு அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம். கேது வந்து 8ல் இருக்கார். அதனால் ஆன்மீக வழி, சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம், 10 காசு மிச்சம் இல்லை, ஒரே நிம்மதிக்கு வழி கடவுள் தான் அப்படின்னு ஒரு ஆன்மீக வழியை தேர்ந்தெடுப்பீங்க, நிம்மதி கிடைக்கும். சனி 3ல் இருக்கார். அதனால் நண்பர்கள் உதவி செய்வாங்க, கவலைப்படாதீங்க, சரிங்களா? அவிட்டம் பாதம் 1, 2 அவங்கள பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வர லக்னத்திலே இருக்கார். அதனால் இன்றைக்கி எனர்ஜி லெவல் ஹை 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 சூப்பராக இருக்குது. குரு வேறு 6ல் இருக்கார். மருத்துவ செலவு வந்து வர மாதிரி இருக்குது, உடம்பு சரியில்லை, டக்குனு ஹாஸ்பிட்டல் போய் மருந்து மாத்திரை வாங்கி சரி பண்ணிக்கணும். சனி வந்து 3ல் இருக்கார். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு உண்டுங்க, சனி அந்த அமைப்பில் இருக்காருங்க. சந்திரன் 12ல் இருக்கார். அதனால் வெளியூர் பயணங்கள் அமைவதற்குண்டான வாய்ப்பு தெரியுது, அதுவும் லாபகரமான பயணங்கள் தான், கவலைப்படாமல் இருக்கலாம். புதனும் 12ல் இருக்கார், சூப்பருங்க. அதனால் சீக்ரெட்டான விஷயங்கள் மனசில் இருந்தால் ஓப்பன், டோன்ட் டாக், யார்கிட்டையும் சொல்லாதீங்க, மனசுலேயே வச்சுக்கோங்க, அது நல்லது. புதன் அந்த புத்தியை கொடுக்குறாரு இன்னைக்கு. சரி, அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பும் ப்ளஸ் ப்ளூ கலரில் கருநீளம் சொல்லுவில்ல,
அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. உங்களுக்கு 8ஆம் நம்பர் நல்லாயிருக்கு சரிங்களா. இன்றைக்கி என்ன பரிகாரம்னா, இன்றைக்கி காக்காய்க்கு சோறு வச்சு சாப்பிடுங்க சிம்பிளாக. மூதாதையரதை எதிர்பார்க்குறது நம்ம ஐதீகப்படி சரிங்களா. உங்கள் ராசி அதிபதி என்ன சொல்கிறார்? ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருக்குது ரைட்டா. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்குறதா பண்ணித்தரேன் அப்படிங்கிறார். விடாமுயற்சியுடன் பண்ணுங்கள், காரியம் சக்ஸஸ் அப்படிங்கிறார். நல்லது நடக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கும்பராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி சனீஸ்வரன். அவர் என்ன பண்ணுறார்? 1ஆம் வீட்டை பார்த்தா ராகுவே உங்களுக்கு 1ஆம் வீட்டு தான் இருக்கார். ராகு இருந்தால் என்னென்னா புது புது ஐடியாக்கள் தொழில் வியாபாரத்தில் வேலையில் தோணும். ஆனால் யோசித்து செய்யக்கூடிய தன்மையை உருவாக்குறது. அதனால் எடுத்த கருத்து செய்யாமல் யோசனை பண்ணி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு மட்டுமே. 2ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் அது 2ஆம் வீட்டில் இருந்தால் என்ன 7.5 சனின்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வாக்குவாதம் மற்றவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போங்க. சரி, நம்ம ஏன் தேவையில்லாமல் சண்டைக்கு போகணும் அப்படிங்கிற தன்மையை வளர்த்துக்கணும் ரைட்டுங்களா. யாரும் என்னமோ பேசிட்டு போகிறாங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா தைரியம் அதிகரிக்குதுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வலுப்பெறுது, தைரியமாக இருக்கலாம். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் அது காலியாக இருக்குது. அதாவது அங்கே இந்த கிரக அமைப்பில் ஆனால் அமைதி கிடைக்கும் ரைட்டுங்களா. சந்தோஷம் போன ஒரு அமைதி கிடைக்கும். 5ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் வக்ரத்தில் வேறு இருக்கார். அதனால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளை பற்றி சின்ன கவலைகள் வந்து போகும். படிக்க மாட்டேங்கிறான், விளையாடுறான், விளையாட்டு புத்தியாக இருக்கான், ஏதோ ஒரு வந்து குறை வந்து செல்ல போகும் ரைட்டுங்களா. 6ஆம் வீடு ருணஸ்தானம் காலியாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் உங்களுக்கு இல்லை. நீங்கள் சொன்னால் சரின்னு சொல்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. 7ஆம் வீடு உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் சின்ன சின்ன உரசல்கள் தொழிலில் வரும். கொஞ்சம் கவனமாக அனுசரித்து போங்க பார்ட்னர்கிட்ட. அதாவது பார்ட்னர்னால் தொழிலில், குடும்பத்திலே எப்படி தான் பார்ட்னராக வீட்டுக்காரிக்காரங்க, அதையும் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம் தெளிவாக இருக்குதுங்க. அதான் ஆரோக்கியத்தில் இல்லை பெரிய பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம் காலியாக இருக்குது. இருந்தால் கூட பெரியவங்க ஆசீர்வாதம் உண்டு. பாக்கிய வழி உங்களுக்கு நல்லா இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க, சூப்பர். 10ஆம் வீடு கர்மஸ்தானம் அதுவும் காலியாக இருக்குது. அதனால் உழைப்பை நம்புவீங்க, ஜெயிப்பீங்க. உழைப்பு ஒன்றே உயர்வு அப்படின்னு நம்புவீங்க ரைட்டுங்களா. இதில் 10ஆம் ஸ்தானம். 11 பொறுத்த வரைக்கும் அங்கே புதனும் சந்திரனும் இருக்காங்க. அதனால் லாபம் நல்லா இருக்குதுங்க, அமோகமாக இருக்குதுங்க. அப்புறம் என்னங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் சுக்கிரன் செவ்வாய் மாந்தி இருக்காங்க. அதனால் வரவும் இருக்குது, செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரைட்டுங்களா. கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. சரிங்க முருகா. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பார்த்தா வேலையை பொறுத்த வரைக்கும் 11 புதன் இருக்கார். அதனால் ஆஃபீஸில் உங்கள் புத்திசாலித்தனம், உங்களுடைய வேலையை நீங்கள் வித்தியாசமாக ஒரு பழைய நுணுக்கமான வேலையை பளிச்சுன்னு செய்வீங்க. நல்ல ஒரு உங்கள் பேர் எடுபடுன்னு வச்சுக்கலாங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் 12 சுக்கிரன் இருக்கார். அதனால் ஏதாவது வாங்கணும், ஆடம்பரமாக செலவிடணும், ஆடம்பர பொருளை வாங்கி செலவிடணுங்கிற ஏதோ ஒரு தன்மை உருவாக்குறார் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரைட்டுங்களா. வியாபாரம் தொழில் அப்படி உங்களுக்கு இருக்குதுங்க. இருந்தால் கூட அந்த 12 சுக்கிரன் இருக்காட்டி என்ன தான் நீங்கள் செலவு பண்ணாலும் அதுக்குண்டான வருமானத்தை சேர்த்து கொடுத்துட்றார் தொழில் வியாபாரத்தில் ரைட்டுங்களா. மகிழ்ச்சி தானே. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா குடும்பத்தில் வீட்டில் இருக்கவங்க கூட கொஞ்சம் கனிவாக பேசுங்க, சாஃப்டாக பேசுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா எரிஞ்செறிஞ்சு உழவக்கூடாது, சண்டையெல்லாம் போட்டுறாதீங்க, சமாதானமாக போங்க குடும்பத்தில். கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கோ. என்ன பிரச்சனை? ஈகோ. எனக்கு அப்பயே தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னா என்ன தெரியுங்கய்யா? என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும் அப்படிமா. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியுமோ அதுக்கு மேலே என்ன தெரியும்? விஷயத்தையே சொல்லாமல் எனக்கு தெரியும் உனக்கு தெரியும், நம்ம என்ன பண்ணுறது? அந்த மாதிரி கொஞ்சம் ஈகோ பிரச்சனை வருங்க, அது கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஐமரம் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பாட்டு, ஒரு மியூசிக் போட்டு உங்கள் சத்தத்தோடு அதிகமாக வச்சுக்கணும். கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதமாக இருக்கும் ரைட்டுங்களா. அப்பேற்பட்ட ஒரு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா அனுசரித்து தான் போகணுங்கிற தன்மை இருக்குது, பார்த்துக்கணும். அதே சமயத்தில் காதலரை பொறுத்த வரைக்கும் 11 சந்திரன் இருக்கார். அதனால் லவ் சக்ஸஸ். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன கொண்டாடுங்க, சூப்பருங்க. அதே சமயத்தில் பசங்களுக்கு 5 குரு இருக்கார். அதனால் குரு உங்களுக்கு அமைப்பு அமோகமாக இருக்குது, கல்வி ஸ்தானம் சிறக்குது. நட்சத்திர பலன் அவிட்டம், அவங்கள பொறுத்த வரைக்கும் பாதம் 3, 4. அதில் செவ்வாய் வேறு 12 இருக்கார். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள், தூக்கமே வரமாட்டேங்கி சார், ஐயோ ஒரே கவலையாக இருக்குது சார் அப்படிங்கிற தன்மையை செவ்வாய் உருவாக்கி தரார் ரைட்டுங்களா. கொஞ்சம் தாண்டி ஜெயிக்கணும். குரு 5 இருக்கார். அதனால் சுப செய்திகள் வந்து சேரும், அதில் மாற்றங்கள் இருந்தால் மகிழ்ச்சியான செய்தியும் வரும்னு வச்சுக்கோங்களேன். சனி 2 இருக்கார். அதனால் பணத்தை கொஞ்சம் பத்திரமாக வைங்கோ, இல்லைன்னா செலவு அதிகமாக இருக்குது. ராகு லக்னத்தில் இருக்கார். அதனால் உங்கள் முகப்பொழிவு தேஜஸ் மினுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொலைகள் இருந்தால் கூட அதை மறந்துட்டு அது வச்சுக்கலாம். புதன் 11 இருக்கார். அதனால் வருமானம் இதெல்லாம் இருக்கும், செலவும் இருக்குது அந்தளவுக்கு, அதை பார்த்துக்கோங்க. சதயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு லக்னத்தில் இருக்கார். அதனால் மனசில் ஒரு விதமான புதுமையான தெளிவு உங்களுக்கு கிடைக்குங்க. யார்? சதயத்துக்கு. சந்திரன் 11 இருக்கார். அதனால் லாபகரமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. சுக்கிரன் வரை 12 இருக்கார். அதனால் தேவையில்லாத செலவு, வரவுருவுக்கு இருந்தால் கூட லாபம் வந்தால் கூட செலவுக்கும் சுக்கிரன் வந்துடுறார். சந்திரன் கொடுக்குறார், சுக்கிரன் வாங்குறார் அப்படிங்கிற மாதிரி தன்மையில் இருக்குது ரைட்டுங்களா. யாருக்கு? சதயத்துக்கு. சரிங்க. கேதை பொறுத்த வரைக்கும் 7 இருக்கார். அதனால் எல்லாத்துக்கிட்டையும் நிதானமாக பேசுங்க. வாடிக்கையாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்கிட்ட இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுங்க.
சனி வேறு 2ல் இருக்கார், அதனால் குடும்பத்தில் அமைதி நிலவும். ரைட்டா, உங்களால் பார்த்து அமைதியாக இருந்துக்கும் சதயத்தை பொறுத்த வரைக்கும். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா பாதம் 1, 2, 3 அவங்களுக்கு குரு வேறு 5ல் இருக்கார். அதனால் குடும்பத்தில் பிள்ளைகள் சார்ந்த வழியில் ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு சந்தோஷமான சூழல் அவங்களால உங்களுக்கு உருவாகும். புதன் 11ல் இருக்கார், அதனால் எதிர்பார்த்த ஒரு உதவிகள் ஏதோ ஒரு பக்கம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கடன் எதிர்பார்த்துருந்தாவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும், கவலைப்படாமல் இருக்கலாம். சூரியன் 12ல் இருந்தால் என்ன ஆகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வாகனத்தில் போகிறப்ப ஹெல்மெட் போட்டு போகணும், இல்லைன்னா கொஞ்சம் அபராதம் கட்ட நேரும் ஏதோ ஒரு வகையில். அதனால் சூரியன் உங்களுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குற ரெடியாக இருக்கார், சின்ன கொஞ்சம் உஷாராக இருக்கும். ரைட்டுங்களா? சரிங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 12ல் இருக்கார், அதனால் உங்களுக்கு நெருப்பு மின்சாரம் சார்ந்து இருக்கங்காட்டி எல்லாத்துலையும் வேலை செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திரன் 11ல் இருக்கார், அதனால் மனசில் பெரிய பாரமெல்லாம் இருக்காது, ரிலாக்ஸாக தான் இருப்பீங்க. ரைட்டுங்களா? இப்படிலாம் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக நல்லா கொண்டாடுவீங்க. புரட்டாதி கொஞ்சம் வண்டி வாங்கலாம் போகிற கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்களேன். சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ப்ளூ கலரவே நல்லா இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான நிறம் 8ஆம் நம்பருங்க. பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பரிகாரம் தான், ஆஞ்சநேயருக்கு. ரைட்டுங்களா? போய் கும்பிட்டுவாங்க. முடிஞ்சால் காசு இருந்தால் வடமாலை கூட சாத்தலாம். இருந்தாலும் ஆஞ்சநேயரை போய் தரிசனம் வாங்க, நல்லாயிருக்கு. இன்றைக்கி உங்கள் ராசி அதிபதி என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க, எடுத்தங்க வளர்த்து ஒரு காரியத்தை பண்ணவும் முடியாது, நான் கூட இருக்கேன், அதுவாக உங்களுக்கு தாரக மந்திரம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதே சமயத்தில் வீண் விவாதம்லாம் ஆல்ரெடி பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறார். ரைட்டுங்களா? அப்படியே நடந்துக்கோமே, நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மீன ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி குருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே 1ஆம் வீட்டில் சனி இருக்கார், ஜென்ம சனி. அதனால் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது, செய்யலாம் வேண்டாம் அப்படின்னு ரெட்டிப்பு மனநிலையில் இருப்பீங்க. என்ன பண்ணுறது, இன்றைக்கி அனுசரித்தான் இருக்கணுங்க. அதாவது 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் காலியாக இருக்குது, அதனால் வருமானத்துக்கு குறைவில்லை. அசால்ட்டாக இருந்தாலும் வருமானத்தை கொடுக்குறார். என்ன பண்ணுறது, குடும்பத்தை நடத்தணும் இல்லை, அதுக்காக வருமானம் கொடுக்குறாரு. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தைரியமாக எந்த முடிவு எடுப்பீங்க, வெற்றி நிச்சயங்க. அவ்வளோதான், துணிஞ்சு போராடலாங்க, தைரியமாக இருங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு 4ல் வக்ரமாக தான் இருக்கார். வண்டி வாகனம் பராமரிப்பு செலவு கொஞ்சம் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் பாருங்கள். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் தெளிவாக இருக்குதுங்க. தெய்வ அருள், தெய்வ கடாச்சம், மூத்தவங்க ஆசீர்வாதம் எல்லாமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அள்ளி கொடுக்குறாங்க. சூப்பருங்க. 5ஆம் வீடு ஸ்ட்ராங். 6ஆம் வீடு கேது. கொஞ்சம் எதிரிகள்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்காது, தொந்தரவு இருக்காது, பயந்து ஓடிடுவாங்க, ஒளிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? பூனையை கண்ட எலி ஓடுதில்ல, அந்த மாதிரி ஓடிடுவாங்க. ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட தன்மை நல்லா இருக்குது. 7ஆம் வீட்டை பொறுத்தவரை கலத்தர ஸ்தானம் அமைதியாக இருக்குதுங்க. அதனால் அமைதியாக இருந்தால் கூட உங்கள் அம்மனி உங்களுக்கு சைலண்ட்டாக உதவி பண்ணுவாங்க. சூப்பருங்க. 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம் காலியாக இருக்குது, பயப்பட வேண்டாம், சூப்பராக அமைதியாக இருக்குது, சூப்பர். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம் தெளிவாக இருக்குது, அதிர்ஷ்டம் அதிகரிக்குதுங்க. அப்புறம் என்னங்க, ஏன் கவலைப்படணும்? 10ஆம் வீடு புதன் மற்றும் சந்திரன் இருக்கிறதுனால வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு, ஒரு ஊக்கமான சக்தி ஒன்று உங்களுக்கு வெளிப்படும். சூப்பர். அதே சமயம் 11ஆம் வீடு சூரியன் சுக்கிரன் செவ்வாய் மாந்தி இருக்கார், அதனால் லாபம் அதிகரிக்குதுங்க. அப்புறம் என்னங்க, பொருளாதார மேம்பாடு நல்லா இருக்குது. 12ஆம் வீட்டில் ராகு இருக்காரனால கொஞ்சம் தூரத்து பயணங்கள் இது ஒரு வகையில் அமைகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும் 10ல் புதன் இருக்கார், அதனால் ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து உங்கள் மேலே இன்சார்ஜாக கொடுத்து கூட நிறைவேற்றுவாங்க. அந்தளவுக்கு பொறுப்பு உங்களுக்கு கூடும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் 14 செவ்வாய் இருக்கார், அதனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. காரணம் உங்களுக்கு பூமிக்காரனாக செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கார். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பத்தில் வீட்டில் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுவீங்க. மீனம் இதில் பொறுத்த வரைக்கும் அமோகம் தானே. கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவீங்க. இன்னைக்கு அப்படி போனாத்தான் சொர்க்கம் உங்கள் வீட்லேயே இருக்குது, இல்லைன்னா சொர்க்கம் மாறி போயிருங்கோ. அம்மனிக்கிட்ட பார்த்துக்குங்க. இன்றைக்கி ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மனசார பேசுங்க, இன்னும் லவ் பாண்டிங் அதிகரிக்கும். காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா 10ல் சந்திரன் இருக்கார், அதெல்லாம் காதலில் கண்ணியம் முக்கியம். ஓகே, கடமை காதலாக இருக்கலாம், கண்ணியம் ரொம்ப முக்கியம். பேச்சில் தப்பான வார்த்தையை வந்துட போது தப்பாக போயிருங்க, காதலர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் 4ல் குரு இருக்கார், அதனால் கல்வியில் அதீத ஆர்வம் அதிகரிக்கும், கல்வியை பற்றி கவலைப்பட வேண்டாம். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாதம் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு 4ல் இருக்கார், அதனால் வீட்டில் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தொழில் வியாபாரத்தை ஆரம்பிங்க, வேலைக்கு போங்க, அமோகமாக இருக்காங்க. பொதுவாக டக்குன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சூப்பர். சந்திரன் 10ல் இருக்கார், அதனால் தொழில் வியாபாரத்திலையும் சமுதாயத்திலையும் உங்களை சார்ந்து இருக்கிற முடியும் நல்ல பேர் கிடைக்கும், கவலைப்படாமல் இருங்க. சந்திரன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறார். சனி லக்னத்தில் இருக்கார், அதனால் கொஞ்சம் சோம்பலாக தான் இருக்குது, தள்ளி வைங்க. உங்களுக்கு சந்திரன் நான் ஹெல்ப் பண்ணுறங்கிறப்ப சனி கொஞ்சம் அவனை நம்பாதீங்கிறார், ஆனால் நீங்கள் நம்பினா தான் ஜெயிக்க முடியும். அதனால் கொஞ்சம் சனியை புறம் தள்ளிட்டு சந்திரனை நம்புங்க அப்படிங்கிறது. ராகை பொறுத்த வரைக்கும் 12ல் இருக்கார், அதனால் வீண் அலைச்சல்கள் வருங்க, அதை கொஞ்சம் பார்த்து டிசைட் பண்ணிக்கணும். செவ்வாயும் உங்களுக்கு 11ல் இருக்கார், அதனால் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்லுவாங்களே, அது கண்டிப்பாக இருக்குது. யாருக்கு? புரட்டாதியினுடைய 4ஆம் பாதத்துக்கு. சரிங்க. அடுத்தது உத்திரட்டாதி. அவங்கள பொறுத்த வரைக்கும் சனி லக்னத்திலே இருக்கார், அதனால் எதையும் செஞ்சாலும் சரி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பண்ணுங்கள்.
கையெழுத்தெல்லாம் போடுறப்ப ஜாக்கிரதையை பண்ணும். கேது வேறு 6ல் இருக்கார், அதனால் பிரச்சனைகள் தீர்ந்துடும், கவலைப்படாதீங்க. சுக்கிரன் வந்து 11ல் இருக்கார், அதனால் நண்பர்களுடன் ஜாலிட்டு போகணும், எண்ணம் அதிகரிக்கும், மனசை குதூகலமாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும், குதூகலம் லெவலாக இருக்கட்டும், அதையும் பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? புதன் வந்து 10ல் இருக்கார், அதனால் உங்கள் வேலையில் தொழில் எல்லாத்துட்டையும் பாராட்டுவான், ஒரு பொறுப்பான ஆள் அப்படின்னு பேர் எடுப்பீங்க. ரைட்டுங்களா? அதுவும் உண்டு. சூரியன் 11ல் இருக்கங்காட்டி அதிகார பலம் இருக்குது, அதெல்லாம் நான் சொன்னால் கேட்டுத்தான் கம்பல்சரி பண்ணுவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போங்களேன். யார்? உத்திராட்டாதியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ரேவதி. நம்ம ரேவதியை பொறுத்த வரைக்கும் புதன் வேறு 10ல் இருக்காங்க, அதனால் புது ஐடியாக்கள் விதவிதமாக தோணும். அது பிஸ்னஸாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் புதன் வந்து அந்த புத்தியை கொடுக்குறாரு உங்களுக்கு. சந்திரன் 10ல் இருக்கார், அதனால் புதுசாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். ரைட்டா? சந்திரன் சூப்பராக வேலை செய்கிறார். புதனும் நல்லாயிருக்கு, சந்திரன் நல்லாயிருக்கு 10ல். அதே சமயத்தில் ராகு வந்து 12ல் இருக்கார், அதனால் கொஞ்சம் கவலை இருக்குது, கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய தன்மை. நான் வேலைக்கு ட்ரை பண்ண அந்த வேலை நினச்சி எது கிடைக்கல அது, பட் இருந்தாலும் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. செவ்வாய் வந்து 11ல் இருக்கார், அதனால் திடீர் பண வரவு, திடீர் யோகம் கூட சில பேர்த்துக்கு உண்டு. குரு 4ல் இருக்கார், அதனால் மன நிம்மதிக்கு பஞ்சம் இல்லைங்க, நீங்களே கெடுத்துக்காதீங்க. ரைட்டா? இருக்கிற நிம்மதி கெடுத்துக்கூடாது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கலருங்க, அதிர்ஷ்டமான நிறம் 3ஆம் நம்பருங்க. நீங்கள் குரு பகவானுக்கு முல்லைப்பூ முடிஞ்சால் முல்லைப்பூ வாங்க, இல்லை மல்லிகைப்பூனால் வாங்கி ஒரு நம்ம குரு பகவானை வழிபடுங்க. ரைட்டுங்களா? உங்கள் ராசியின் அதிபதி இன்றைக்கி என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா, பதற்றப்படாமல் இருங்க, பதற்றப்படாமல் எந்த ஒரு வேலையும் செய்யுங்க, வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவங்க பேச்சை விட உங்கள் மனசாட்சி சொல்கிறத நீங்கள் கேளுங்க, அதுதான் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும், நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூங்க. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ராசி பலனை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு நம்புறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்ணி தயவுசெய்து கொடுங்க. வஜ்ரமஸ்டோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி முருகனுக்கு. சந்தோஷம்.